நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா, வீரப்பன் இறந்ததற்கு மாவோயிஸ்ட் இயக்கங்கள் சார்ந்த சில இடதுசாரி ஆட்கள் உள்ளே தீவிரமாக செயல்பட்டுருக்குறாங்க. அவங்க காவல்துறையின் வசம் வீரப்பனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு விஷயம் அவரோட யூடியூப் சேனலில் டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால, அதன் தொடர்பாக இவர் சொன்ன நபர்களில் சில பேர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து, அதுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் சமீப காலமாக இது நடந்துகிட்ருக்கு. இதோட ஆரம்ப புள்ளி எங்கே, இவங்க எப்படி உள்ளே போனாங்க, எதனால் வீரப்பன் அவர்களை நம்பினாங்க, எந்தெந்த நபர்கள் மூலிமா வீரப்பன் இந்த குழுவை காண்டாக்ட் பண்ணாங்க, இந்த குழு உள்ளே போய் என்ன பண்ணுச்சு இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்மளுக்கு விடை தெரியாமல் இருந்தது. அதை ரொம்ப ஓப்பனாக, எதற்குமே பயப்படாமல் ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்காக பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த நேர்காணல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இடம் அழகாக இருக்கும், ஆனால் இதில் அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கும். ரொம்ப ஒரு நம்மளே பலவிதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு. நம்ம சேனல்லையே நிறைய பேர் வீரப்பன் பற்றி பார்க்குறவங்க அவரோட ரசிகர்களாக தான் இருக்கீங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்காடு மலைப்பகுதிகளில் ஒரு நேர்காணல் தந்தோம். அது பெரும் வரவேற்பு பெற்றது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளால் நேரடியாக பதில் அளிக்க முடியாது. ஏன்னா அந்த சம்பவம், அந்த நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அப்படிங்கிறப்போ நம்ம அதை பற்றி இன்னொரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டீட்டெயிலிங்கான சில விஷயங்கள் பற்றி பேசலாம். இப்போது நம்ம வீரப்பனோட இறந்த அந்த சம்பவம், அவர் எப்படி இறந்தார், அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த எஸ்டிஎஃபோட ஆப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியிலே பேசியிருக்கோம். இப்போது உங்கள் சேனலில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த திரு விவேக் அவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தது. அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. நீங்கள் உங்கள் சிவா மீடியாவில் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. அதில் ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் இருந்தது. நம்மளால் அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்களும் இருந்தது. இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம் இப்போ இந்த சமீப காலத்தில்? எனக்கு இந்த சிக்கல் இருந்தது. ஏன்னா நான் வீரப்பன் மரணம் தொடர்பான ஆய்வுக்காக நான் அவருடைய வரலாறை எழுதிட்டு அவருடைய கடைசி கட்டத்துக்கு வரும்போது மாவோயிஸ்ட் அமைப்போடு வீரப்பன் தொடர்பு வர்றார் அப்படிங்கிறது வரும்போது எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. ஏன்னா மக்கள் அமைப்பு, மாவோயிஸ்ட் அமைப்புங்கிறது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இதில் தொடர்பு இருப்பாங்களா அப்படின்னு முதல்ல ஒரு அடிப்படை சந்தேகம் வந்தது. அதில் உள்ளே போய் பார்க்கும்போது தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது. அதுக்கு முன்னாலே இன்னொரு சிக்கல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை அறிவு குழு ஒன்று அக்டோபர் 18 அன்னைக்கு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை அறிவித்த அடுத்த ஒரு சில நாள்களிலேயே இந்த இடதுசாரி அமைப்புகளோட தொடர்பு இருக்கிற சேலத்தை சேர்ந்த வக்கீல் ஹரிபாபு, தமயந்தி அவங்க தலைமையிலான ஒரு டீம் உண்மை அறிவு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்தாங்க. அந்த குழுவில் பேராசிரியர் மார் சொல்லிட்டு ஒரு 18 பேர் கலந்துட்டாங்க. ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தெல்லாம் பலர் வந்திருந்தாங்க. இந்த அமைப்பு வீரப்பன் விஷம் வைத்துத்தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொன்னாங்க. அதுக்கு முன்பாகவே செங்கப்பாடி, அதாவது வீரப்பன் வாழ்ந்த இந்த மேட்டூர் குளத்தில் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களும் மோரில் விஷம் வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இந்த பகுதியில் ஓட ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு இதில் ஆரம்பத்தினதே சந்தேகம் என்ன, இதுவரைக்கும் நிறம், மனம், சுவை, அதனுடைய தன்மை மாறாத விஷம் எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று நம்ம காட்டி கொடுத்துரும். வீரப்பனுக்கு அவர் இறக்கிறதுக்கு 28-29 வருடத்துக்கு முன்னையே விஷம் மூலமாக கொள்றதுக்கு பல முயற்சிகள் நடந்திருக்கு. அதுலேருந்து தொடர்ந்து 25 வருஷமாக அவர் அந்த முயற்சிகள்லேருந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. என்னோட ஒரு பல முறை நான் வாங்கிட்டு போன பரோட்டா சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போதே அதை சொல்லியிருப்பேன். நான் யார்கிட்டையும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரக்க நான் சாப்பிட மாட்டேன், அவங்கள்ட்ட சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற அளவில் பல முறை நாங்கள் 2 பேரும் பேசி சாப்பிட்ருக்கோம். அந்த விவகாரத்தில் கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு வேளை வீரப்பன் பசியில் இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிடுவார், ஆனால் சேத்துக்குள்ளி அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன்.
கொஞ்சம் தனிச்சு உட்காந்துருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கான சூழல் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காட்டுக்குள்ளே தட்டு குறைவாக தான் இருக்கும். ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் தட்டு இருக்குது. 2 3 பேர் சாப்பிடும்போது சேத்துக்குள்ளே ரிலீவ் ஆயிடுவார். அவர் தனியாக கடைசியாக தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது 4 பேரும் ஒரே நேரத்தில் மோரை குடிச்சிட்டோ அல்லது தண்ணியை குடிச்சிட்டோ அல்லது சாப்பாட்டை சாப்பிட்டோ மரணம் அடைகிறதுக்கு, அது மயக்க நிலைக்கு போகிறதுக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் எனக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக இவங்க உண்மையறியும் கூட சொல்லியிருந்த அடிப்படையில் வீரப்பனம் ஊரான செங்கப்பாடி பக்கத்தில் இருக்கிற வாத்துப்பை கல்லாட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லிச்சி மரத்து கல்லாட்டைன்னு, அது கல்லிச்சி மரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு கல்குன்று, இந்த மாதிரி இருக்கிற ஒரு கல்குன்று, அதில் தான் அவர் தங்கியிருந்தார். அந்த இடத்துல தான் பாயசம் வச்சு கொடுத்தாங்க. அதுன்றது ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பறையங்காட்டு ஓடைன்னு ஒன்று இருக்குது. அந்த பறையங்காட்டு ஓடைக்கிட்ட கொண்டு வந்து அவங்கள எல்லாம் படுக்க போட்டுருந்தாங்க. இருட்டின பிறகு அங்கிருந்து காவிரி ஆற்றுக்கு தூக்கிட்டு போய் காவிரி ஆற்றிலிருந்து பரிசல் மூலமாக சிங்காபுரம் காட்டுப்பகுதிக்கு எடுத்துட்டு வர்றாங்க. இந்த 2க்கு இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர். சிங்காபுரம் காட்டுப்பகுதியில் அவரை அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி சுட்டு கொன்று அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்று வழியாகவே சின்ன காவல் திட்டுக்கு வர்றாங்க. சின்ன காவல் திட்டுங்கிற இடத்துலேருந்து ஒரு உடலை பரிசல் ஏற்றி மேட்டூர், குளத்தூர், மேட்டூர் வழியாக மேச்சேரி, பெண்ணாகரம் கொண்டு போயிட்டு பாப்பாரப்பட்டிக்கிட்ட அவர் கடைசியாக சுட்டு கொண்டதாக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க அப்படின்னு உண்மையை உங்களுக்கு சொல்லிச்சு. இது யார் முகாந்திரமாக இந்த செய்தியை சொன்னாங்கன்னா யாரையும் அடையாளம் காட்டல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஊர் சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்கங்கிறத தவிர வேறு யாரும் கிடையாது. கொளத்தூர் மணியன் இதை பற்றி ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருந்தார். முதல்ல சொன்னார், கொளத்தூர் செக் போஸ்ட்டில் அந்த வேன் உள்ளே போயிட்டு வந்து பதிவாகிட்டு வர சொல்கிறாங்க, நாளைக்கு நான் பார்க்குறேன். மறுநாள் ஒரு நாள் 2 நாள் விட்டு அப்புறம் அண்ணாட்ட பேசும்போது நான் கூப்பிட்டு விசாரித்தேங்க. நம்ம தோழரனை போய் குளத்தூர் சோதனைச்சாவடி, வனத்துறை சோதனைச்சாவடியில் இருக்கிற அந்த லெஜரையும் பார்த்துருக்காங்க. அவங்க வழக்கமாகவே லாரி மற்றும் வேன் மாதிரி வண்டிகள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் அந்த நம்பர் தான் எழுதுவாங்க. பஸ்ஸு, ஆம்புலன்ஸு, கார் நம்பர்லாம் அவங்க எழுதுறதில்ல. அதனால் அவங்ககிட்ட பதிவு இல்லை. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்றைக்கி மாலையில் டியூட்டியில் இருந்த கார்டு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வருவா சொன்னாங்க. அவரையும் விசாரிக்கிறாங்க. மறுநாள் அவரையும் விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அந்த வேன் இங்கே வரல, ஆம்புலன்ஸ் போயிருந்தால் எங்களுக்கு நினைவு இருக்கும், அது போயிட்டு இந்த வழியாக வந்துடுங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நினைவில் இருக்கும், அந்த மாதிரி வரல அப்படின்ட்டு அவரோட பணியில் இருந்த 2 3 பேரெல்லாம் கேட்டு தான் சொல்கிறார். இல்லைங்கிறது உறுதியாகிட்டுது. இன்னொன்று, சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த செய்தியை ஒரு 10 12 ஆண்டுகளுக்கு பிறகு நான் விசாரிக்கும்போது அந்த வேன் அங்கே ஒன்று நின்னது உண்மைதான், ஆம்புலன்ஸ். அது என்னன்னா, மாதேஸ்வரம் மலையில் அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நபர், யாரோ வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துறார். வயதானவர் இயற்கையான மரணத்தில் இறந்து போயிடுறாரு. அது 17ஆம் தேதி காவல்துறை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த உடலை அங்கேயே வச்சிடறாங்க. அது யாருன்னு விசாரிக்கும்போது தருமபுரி மாவட்டம் இந்த ஏமனூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நெருப்பூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர். அவருடைய உடலை மாதேஸ்வரம் மலையிலிருந்து பரிசல் துறை கொண்டு வந்து, இங்கிருந்து பெண்ணவாடி பரிசல் துறை கொண்டு வந்து, பெண்ணவாடி அல்ல, கோட்டையூர் பரிசல் துறை, கோட்டையூர் பரிசல் துறை கொண்டு வந்து அங்கிருந்து அவங்க பரிசல் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மையறியும் குழுவும் வந்து வீரப்பன் போனதா சொல்றாங்க. ஆமாம், குழப்பம் வருது. அந்த பரிசல் துறையில், பெண்ணவாடி பரிசல் துறை வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்கும். வேன் கீழே வந்து பாடியாக ஏற்ற முடியாது. இந்த இடத்துல மாதிரி தண்ணி பக்கத்தில் வராது, அது கொஞ்சம் ஆழத்தில் இருக்கும். அந்த இடத்துல மேலே வேனை நிறுத்திட்டு அவன் பாடியை கீழே எடுத்து கொடுத்துட்டு பாடி எடுத்துகிட்டு போனவன் சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் போய் பரிசல் துறையில் அங்கே இருக்கிற காவிரி ஆற்றில் வண்டியை கழுவிட்டு, ஏன்னா ஒரு உடல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை கழுவுவாங்க. அந்த மாதிரி கழுவிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ஏதோ ஒரு கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு அவன் போயிருக்கான். இதை பார்த்துருக்காங்க. இந்த வேன் தான் அந்த வேன்ட்டாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே வெள்ளையாக இருக்கிறனால அந்த குழப்பத்துக்கிட்டாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது. அப்போ இந்த வேனுக்கும் அந்த வேனுக்கு சம்மந்தம் இல்லை. குளத்தூர் செக் போஸ்ட்டையும் சொல்லிட்டாங்க, இங்கேயும் இந்த நிகழ்வு நடந்துட்டுது. இது யார் சொல்கிறாங்கன்னா, கர்நாடக காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்கிறாங்க. 17ஆம் தேதி இந்த மாதிரி பாடியை நாங்கள் அனுப்பிவிட்டோம். அதுவும் தான் ஒத்து போயிடுச்சு. அடுத்ததாக இன்னொன்றுனா, இவங்க வீரப்பன் உடல் எடுத்துகிட்டு வந்தால் சொல்லக்கூடிய வழி நெடுக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் வருது. செங்கப்பாடியில் அவர் மயக்கம் மருந்து குடித்து மயங்கி கிடந்தா சொல்லப்பட்ட இடத்துலேருந்து அது சின்ன காவல் திட்டு மாதிரி ஒரு 17 கிலோமீட்டர் வரும். இந்த 17 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றின் வழியாக வரும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு 300 விவசாயிகள் விவசாய நிலத்தை வச்சுருக்காங்க. அந்த 300 பேருக்குமே ஆடு மாடுகள் இருக்குது. அந்த ஆடு மாடுகளை எல்லாமே காவிரி ஆற்றங்கிற ஓரத்தில் பட்டி போட்டு அடைச்சி வச்சுட்டு காலையில் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த பட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் சிறுத்தையோ புலியோ வந்து பிடிச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு பட்டியிலையும் ஒரு மாட்டு பட்டியிலையும் ஒரு ஆள் காவல் இருப்பாங்க. அவங்க காவல் இருக்கிறவரை மட்டும் இல்லாமல் வேட்டை நாய் ஒரு 2 3 அந்த இடத்துல இருக்கும்.
அன்னைக்கு வந்து காவிரி ஆற்றினுடைய நீர்மட்டம் 87 அடி. 87 அடிக்கும் போது நம்ம இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இருக்கிற இதே அளவு இருக்கும். இந்த அளவில் அவங்க பரிசல் ஒரு ஆற்றுல வந்துட்டு இருந்ததுன்னா பட்டியல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். அவங்க கவனக்குறைவாக இருந்தாலும் பட்டியல் இருக்கிற நாய் சத்தம் போட்டோம். 4 பேர் உயிரோடோ அல்லது உயிரற்ற உடலையோ ஒரு போலீஸ் டீம் எடுத்துகிட்டு பரிசல் வருதுன்னா குறைந்தபட்சம் 3-4 பரிசல் தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் சின்ன பரிசல். பயணிகள் போக்குவரத்துக்கு பரவாயில்ல பெரிய பரிசலாக இருந்ததுன்னா 2 பரிசலோடு வரலாம். ஆனால் இது சின்ன சின்ன பரிசலில் வரும்போது 3-4 பரிசல் தேவைப்படும். இந்த 3-4 பரிசலில் இரவு நேரத்தில் அந்த வெளியே மக்கள் காவல்துறையினர் வீரப்பனுடைய கூட்டாளிகள் 4 பேரோட உடலை எடுத்துகிட்டு வராங்கிறது இந்த 300 விவசாயிகளில் 300 ஆடு மாடு பட்டியலில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்துருப்போம். இன்னொன்று இந்த 300 பேருமே இரவு எல்லாம் தூங்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு 150 பேர் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு இடத்துல வலை விட்டுக்கிட்டு இருப்பான், ஒரு இடத்துல வலையை சுற்றிட்டு இருப்பான். இவங்க யாராவது ஒருத்தருடைய கண்ணுக்கு தட்டுப்படணும். அந்த 18 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு சிக்கல்னா அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இருந்து கர்நாடக காடுகளில் இருக்கிற வீரப்பன் தமிழ்நாட்டு வனப்பகை நெருப்பூர், ஏரியூர், பெண்ணாகரம், இங்கே இருக்கிற கோவிந்தபாடி இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு காவிரி ஆற்றை கடந்து வர்றாரு. அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடங்கள் எல்லாம் பரிசல் நிற்குது, பரிசல் இட்டுட்டு போகிறாங்க, அந்த பரிசலை கண்காணித்து தூரத்திலிருந்து கண்காணிக்கிறதுக்கு கர்நாடக அதிரடிப்படை 5 இடத்துல கண்காணிப்பு கோபுரம் அமைச்சு உட்காந்துருக்கான். இது இல்லாமல் மொபைலில் வரக்கூடிய அந்த வேன் அங்கங்கே 10 பேர் இறக்கி விட்டு போயிடுவான். அவனும் அந்தந்த பகுதிகளில் சந்தேகப்படக்கூடிய பகுதியெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கான். விவசாயிகளை ஏமாற்றிட்டு வந்தாலும் கர்நாடக காவல்துறை அதிரடிப்படையை ஏமாற்றிட்டு தமிழ்நாடு அதிரடிப்படையினர் இந்த இடத்துல வீரப்பனுடைய உடலை இங்கே கொண்டாந்துருக்க முடியாது. சரி, இது எல்லாமே சாத்தியமானாலும் கூட குளத்தூர் மேட்டூர் வந்ததுக்கு பிறகு அடுத்ததாக வலது பக்கம் திரும்பினா ஈரோடு மாவட்ட காடுகள், அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் காட்டிக்கலாம். இங்கிருந்து வாயிலிருந்து தலையை சுற்றி திரும்ப இந்த வாய்க்கு கொண்டு வர மாதிரி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு சாத்தியமே இல்லை. இவங்க அந்த பகுதி எந்த தொடர்பும் இல்லை. அப்போ வீரப்பன் அந்த பகுதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார். அதை வச்சு தான் அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல இந்த கதையை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகணும், ட்ராக்கு போகணும் அப்படிங்கிற முடியல. இதை பற்றி நான் பேசும்போது மணியனோட ஒரு நாள் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இது நடக்கவே இல்லை. ஓகே அப்படிங்கிறது நியூஸ் ரெண்டுமே இது 2 சப்ஜெக்ட். போலீஸ் தேரியும் போய் உண்மையறியும் உங்களுக்கு சொன்னது அதை விடவும் முட்டாள்தனமான போய் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துக்கு அவர் எதுக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மணியனோட நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, ஆமாங்க, வீரப்பன் இறந்ததுக்கு சில நாளுக்கு முன்னால் எனக்கும் அங்கிருந்து வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தார். நான் கடைசி முறை போகல, ஒரு முறை நாங்கள் போய் பார்த்து வந்தேன், பெண்ணாகரம் பகுதியில் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னாரு. அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த பக்கத்தில் தொடர்பு இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் நான் விசாரிச்சோம்னா எங்கே போனாலும் ஒரு முட்டு சாதா தான் வருது. சரியான ரூட்டை என்னால் எடுக்கவே முடியல. இந்த பக்கம் எதுக்கு போனாங்க, எதுக்கு வந்தாங்கிறது எந்த இடத்தையுமே என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்குது. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சரி இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு உண்மை அறிவும் குழுவில் கலந்துக்கிட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் எனக்கு அறிமுகமான சில பெரும்பாலும் இடதுசாரி சம்பந்தப்பட்ட ஆட்கள் முழுக்க இடதுசாரி சில முழுக்க கோவை பாமரன் தலைவா வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டதில் உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியுது, போலீஸ் சொன்னது. அப்போ உண்மை அறிவும் குழு அமைச்சிருக்காங்க. போயிட்டு வருவோன்னு வந்தேன். ஒரு நாள் போனேன், அங்கே சுற்றினேன் இங்கே சுற்றினேன், ஆற்றுக்கு போனேன், வந்தால் எல்லாம் மீன் வாங்கி சாப்பிட்டேன், எல்லாம் பார்த்தேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான், அங்கே சொன்னான் இங்கே சொன்னான், அவன் பார்த்தான் இவன் பார்த்தான்னு சொன்னாங்களே தவிர யாரும் எதையும் நேரில் பார்த்தா சொல்ல. எனக்கு வேலை இருந்து நான் கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரே நாள் நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே போல. கடைசியாக அதை பற்றி முடிவெடுத்தது எல்லாமே ஹரிபாபு தமையன் 2 பேர் தான் அப்படின்ட்டாரு. அடுத்தது கோவிச்செட்டிப்பாளையம் வழக்குரைஞர் ஜெயராஜர் பேசினேன். அவரே தான் சொன்னார், நான் ஒரு நாள் போனால் வந்துட்டேங்க, நாங்கள் போய் விசாரித்த வகையில் யாரும் இதை நான் பார்த்தேன், இது நடந்தது, இது இருக்குது அப்படிங்கிறலாம் இல்லை, அது சாத்தியமாக இல்லையாங்கிறது நான் பார்க்கல, முடிவெடுத்தது பூரா ஹரிபாபு தமையன் அப்படின்ட்டார். பேராசிரியர் மார்க்ஸ்கிட்ட பேசினேன். ஒரு உண்மையறியும் குழு எப்படி அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு வீரப்பன் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உண்மையறியும் குழு தான் காரணம். அந்த அடிப்படை கட்டமைப்பே இல்லாமல் அமைக்கப்பட்ட அந்த குழு, அதனுடைய விசாரணையில் எனக்கு திருப்தி இல்லை. அவங்க அணுகு முறையும் சரியில்லை, நடந்துக்கிட்டதும் சரியில்லை. அதனால் ஒரு நாள் அந்த குழுவில் இருந்தோடு நான் வந்துட்டேன். கடைசியில் அறிக்கை தயாரிக்கிறதுக்கும் வரல, அதனுடைய அறிக்கை வெளியீட்டுக்கும் வரல. அதற்கு பிறகு எந்த உண்மை அறிவும் குழு அமைச்சாலும் அதுக்கு நான் தான் தலைமை பொறுப்பு, நான் தான் அறிக்கை தயாரிப்பேன். அப்படி இருந்தால் தான் நான் அதுக்கு போவேன், இல்லைன்னா அதுக்கு போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு உண்மை அறிவும் குழு எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதுங்கிற உதாரணமே வீரப்பன் மரணம் தொடர்பான உண்மை அறிவு குழு தான்ட்டார். ஒட்டுமொத்தமாக தவிர்த்தார். குமாரபாளையம் பாவலர் நரிமதி கிட்ட இருக்கிறாரு. நான் அவர் தான் சொன்னார், போனால் பரிசல்காரனை பார்த்தா அவன் சொன்னாங்கிறா இவன் சொன்னாங்கிறா, அவனை போய் பார்த்தா இவன் சொன்னாங்கிறா, அப்படியே திரும்பி வருது, எதுவும் இல்லை, எங்களால் எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, தமையந்தி ஹரிபாபு தான் பண்ணாங்கன்ட்டாங்க. சார் இதை அப்படியே முடிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் முடிச்சு அப்புறம் திரும்ப மணியனோட நான் பல்வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதை வீரப்பனுக்கு மோரில் விஷ வச்சாங்க, இந்த இடத்துல பொண்ணாங்க,
இதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு யாருன்னு விசாரித்து போனோம்னா இந்த கடைசி இந்த ஆளையே சுற்றி வருது. அப்படியே சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்கிறதோட அது அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. இதை பற்றி நீ கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவரும் தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டுகள் அதை பற்றி விசாரிக்கும் போது ஆரம்பிக்கிற இடத்துக்கே போய் முடியுதுனால அது உண்மை இல்லைங்கிற முடிவு உட்காந்துட்டான். இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த கட்டத்தில் தான் விஜயகுமார் எழுதின வீரப்பன் சேசிங் த பிரிகேண்ட் அந்த நூல் வருது. அந்த நூலில் தான் எனக்கு ஒரு லீடு கிடச்சிது. அவர் அதில் போகிற போக்கில் நிறைய கதைகள் சொல்லிட்டு போகிறார். அந்த கதையில் ஒரு இடத்துல வீரப்பனை பற்றிய தரவுகளை எங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு நபர் வர்றாரு. அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவர், வெளியுலக தொடர்பு நிறையா உள்ளவர், நிறைய ஆர்வம் உள்ளவர், திறமையானவர். அவருக்கு பொருளாதார வசதியும் சரியான கல்வி வசதி இல்லாத ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்காரு. இவர் வீரப்பனுக்கு உறவினரும் அல்ல, வீரப்பனுக்கு எதிரியும் அல்ல, வீரப்பனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் அல்ல. இவரை கொம்பு தூக்கி என்ற இடத்தில் வீரப்பன் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது வீரப்பனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய குழு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய சொல்றாரு. சொல்லிட்டு எங்களுடைய உளவுத்துறை காவலர் பாண்டிக்கண்ணன் மூலம் ஏற்பட்ட நட்பின் அடையாளமாக தான் அவர் எங்களுக்கு தகவல் சொல்ல வந்தார். அவர்கிட்ட நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டேன், அவர் சொல்கிறதால உண்மையான நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டு நிறைய கதை எழுதிட்டு கடைசியாக அவருக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுட்டு அவருடைய மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, சின்ன குழந்தைங்க நின்றுருக்கு, அதனுடைய படிப்புக்கு உதவி கொடுக்கிற வகையில் நான் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன். அவருக்கு வாங்க மறுப்பிட்டார். ரொம்ப கம்பல் பண்ணி நான் அந்த பணத்தை கொடுத்தனுப்பேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறார். அவர் ஏற்கனவே எழுதுனது நிறைய கதைகள் இருக்குது. இதுவும் கதை தானா உண்மையா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இந்த கொம்பு தூக்கிங்கிற ஊர் எனக்கு தெரியும். அங்கே நான் போயிருக்கேன் ஏற்கனவே. அந்த ஊரினுடைய அமைப்பு எல்லாமே தெரியும். அந்த பகுதிக்கு வீரப்பன் போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. அந்த ஊருக்கு போய் எங்கே விசாரிக்கும் போது அந்த ஊர்லேயும் முதல் கட்ட விசாரணைகள் எனக்கு, ஏன்னா நான் விசாரிக்க போகும்போது 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஆள் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தடுத்த கட்ட விசாரிகளில் அந்த நபர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேவராஜ் அப்படிங்கிற நபருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரையும் நான், அது சாதாரணமான ஆள் கிடையாது. அது காவல்துறையில் வந்து எவ்வளோ ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகள், ஐபிஎஸ் முடித்து பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அதிகாரிகள் கொடுப்பாங்க. அவங்க கூட தேவராஜ் இடத்த தோற்று போடணும். அந்தளவுக்கு திறமையாக பேசக்கூடிய நபர் அவர். அவரை பற்றி சொல்கிறதுனா ஒரு 1 மணி நேரம் சொல்லலாம். அந்தளவுக்கான ஆளுமைகளில் ஒரு நபர். அவரை பார்த்தேன், பேசினேன். முதல் சந்திப்பிலேயே பாண்டிக்கண்ணன் நான் சந்தித்தேன், என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு இடையில் நான் வேற ஒரு விஷயமா மதுரை பக்கம் போயிட்டு நாமக்கல்லேருந்து ஆத்தூர் போகும்போது நான் போன பேருந்து பழுதாயிட்டுது. சேந்தமங்கலத்தில் இறங்க வேண்டியதாகிடுது. இறங்கும்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அந்த நபர் வந்து துரைப்பாண்டியன்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் குளத்தூர் இருந்தார். இவருக்கும் பாண்டிக்கனுக்கும் தொடர்பு இருக்கிறதெல்லாம் நான் முதல்ல எடுத்துட்டேன். அப்போ அவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, நான் துரைப்பாண்டியன் தான் வீரப்பன் ஆப்ரேஷனில் ரொம்ப முன்னாள் தான் இருக்காப்லையாம, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவனை கழுத்தறுத்து போட்டால் கூட உண்மையை வாங்க முடியாது. நாங்கள் படித்த காலத்துலேயே நாங்கள் எல்லாருமே காக்கி சட்டை போட்டதாக பெருமையாக நினைப்போம். ஆனால் துரைப்பாண்டியன் என்னால் காக்கி சட்டை பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு. அவன் கூட வேலை செஞ்ச 2 பசங்களை கான்ஸ்டபிளில் ஏதோ ஒரு செங்கல் சூடையிலையோ அல்லது கட்டட வேலை செய்கிற ஆள் இல்லையோ மேன்சன் வேலைகள்லாம் அனுப்பியிருக்கான். அந்த பசங்களாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சித்தால் வேலை செஞ்சுட்டு தான் இந்த லிங்க்கெல்லாம் எடுத்திருக்காங்களா. இப்போ பின்னால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது பேசும்போது தான் அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனும் பேசி உண்மையை வாங்குறது ரொம்ப கஷ்டம். யாரும் பேசிலாம் வாங்க முடியாது, பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரியான அது அப்படின்னாரு. ஒரு சின்ன தரவு. அப்போ அதுக்கப்புறம் தான் பாண்டிக்கண்ணன் தொடர்பான விஷயங்களை நான் மீண்டும் எடுக்கும்போது பாண்டிக்கண்ணனுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த பாண்டிக்கண்ணன் எங்கே இருக்கார் என்னங்கிறத நான் விசாரிக்கிறேன். அவர் தேனியில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. தேனியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்த பத்திரிகை துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்களெல்லாம் கேட்கும்போது பாண்டிக்கனுடைய ஃபேஸ்புக் ஐடி, அவருடைய வாட்ஸ்அப் குரூப் இருந்த ஃபோட்டோவில் எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நபர்களெல்லாம் பார்த்து செங்கப்பாடியில் கொண்டு கேட்கும்போது அங்கே இருந்தவங்களும் சொல்கிறாங்க இந்த ஆள் இங்கே இருந்தான் அப்படின்ட்டு. இங்கேயெல்லாம் இருந்தான் அப்படிங்கும்போது அந்த ஊரில் சின்ன பசங்க ஒரு 18 வயசு 17 வயசு பசங்களை எல்லாம் ஒரு டீமாக சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்த்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வாரம் 20 ரூபா வசூல் பண்ணுறது. 6 வாரம் 8 வாரம் போச்சுன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா சேரு. இவங்க ஒரு 100 ரூபா போட்டு 250 ரூபா சேர்த்து அவங்களை எல்லாம் டூர் கூட்டி போகிறது, திருப்பதி போகிறது, சென்னை போகிறது, மகாபலிபுரம் போகிறது, இந்த மாதிரி பல இடங்களுக்கெல்லாம் கூட்டி போயிருக்கேன். இரவு 11 மணிக்கு மேலே செகண்ட் ஷோ சினிமா கூப்பிட்டு வந்து இவங்க பரோட்டா ஆப்னெட்லாம் வாங்கி கொடுத்து போகிறது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தை உருவாக்கி வச்சுருக்காரு பாண்டிக்கண்ணன். இன்னொரு கான்ஸ்டபிள் செந்தில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டூர் போகும்போது நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு தெரியுதுன்னா
அந்த ஃபோட்டோ எப்போ யாரெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் பின்னால் வந்து இன்டெலிஜென்ட் டீம் வாங்கிட்டு போயிட்டாங்க. யாருக்கிட்டையுமே ஃபோட்டோ இல்லை. 2வது கிராமப்புற மக்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணுங்கிற அக்கறை இல்லாமல் வீட்டில் வெட்டுக்கையில் சொருவினேன், குடிசையில் சொருவினேன், மொடாக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன்னா பாதி கிடைக்காம போயிட்டு மேக்ஸிமம் போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் இருந்து இப்போ வெளியூர் இருக்கிற யாரோ இருந்தால் மூலமாக கிடைக்குன்னு பார்த்து வெளியூர் இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 4 ஃபோட்டோ பிடிச்சாங்க. அந்த 4 ஃபோட்டோவில் இருந்த அந்த பாண்டிக்கரன் அங்கே வேலை செஞ்சாலும் இங்கே இருந்தாலும் சரியாக வருது. அப்போ பாண்டிக்கரனுக்கு இதில் ஏதோ முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல நான் பாண்டிக்கரனை சந்திச்சு பேசினேன். முதல் சந்திப்பிலேயே சில விஷயங்களை பேசினார், சில விஷயங்களை தவிர்த்துட்டார். அடுத்து தொடர்ந்து 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 தேனிக்கும் சேலத்துக்கும் பல முறை பயணம் பண்ணி ஒவ்வொரு இடமா அவரை பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தேவராஜ் அப்படிங்கிற அந்த எம்என் அவரையும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போகிறதுங்கிறது தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வீரப்பன் சேசிங் த பிகின் புத்தகத்தை குளத்தூர் மணியன் ஒரு காசு கொடுக்குங்க. அவர் அதை படிச்சுட்டு சொன்னார், அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவன் ஒரு வயசானவரை சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரேடர் அனுப்புன்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் புலவர் கலிய பெருமாள் அவரை சந்திக்கிறதுக்கு தான் போனாங்க. அவரை புலவர் கலிய பெருமாளும் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் எப்போ பார்த்தார் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவர் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு தொடர்பில் இருந்த அரூர் வேடியப்பன்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோன்ட்டு. நீங்கள் வேடியப்பனை பார்த்தா தகவல் தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் வேடியப்பனை பார்க்கும்போது தான் அதுக்கு பிறகு புலவர் கலிய பெருமாளுடைய தொடர்பும் மாவோயிஸ்ட் ஐயப்பனுடைய தொடர்பும் அந்த அமைப்பெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியுது. அப்புறம் வேடியப்பன் எங்கே சந்திக்கும் போது ஒரு பெண்ணாகரம் பக்கம் தும்கல்கிட்டார். இதுக்கடையில் அடுத்த கட்ட விசாரணையில் நான் தும்கலுக்கும் செங்கப்பாடிக்கும் என்ன தொடர்பு குறித்து விசாரிச்சோம்னா, செங்கப்பாடியில் வீரப்பன் குழுவோடு நெருங்கிய தொடர்பு இருந்தால் சொல்லக்கூடிய மாத்துப்பரி கலாட்டை மாதையன் ஐயந்துரை ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்களுடைய அக்கா குழந்தையம்மாள், அவங்களுக்கு 4 பசங்க. அந்த 4 பையன் ஒருத்தர் மயில்சாமி. அந்த மயில்சாமி இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, ஒரு 6-7 வருஷத்துக்கு இறந்துட்டார். அந்த மயில்சாமிக்கு பெண்ணாகரம் பக்கத்தில் தான் திருமணம் ஆயிருக்குங்கிறாங்க. ஆனால் அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு இங்கே வர்றதில்லை. அந்த பையன் உயிரோடு இருக்கும்போதே சில நாளுக்கு பிறகு பெண்ணாகரத்தை கூட்டி போயிட்டாங்க. அதனால் எந்த ஊர்னு அவங்களுக்கு யாரும் தெரியல. அப்படியே ஒவ்வொரு கட்டமாக விசாரிக்கும்போது கோடுப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குதா அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. ஆனால் இப்போ கணவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டுட்டாங்க. இதுக்கடையில் வேடியப்பனோட தொடர்பு வரும்போது வேடியப்பன் பெண்ணாகரத்துலேருந்து வடக்கு பக்கம் போனோம்னா இல்லை இடது பக்கம் தும்கல்கிற ஒரு இடங்கன்னாரு. அந்த இடத்துக்கு வேடியப்பனோட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது இந்த ருக்மணியினுடைய வீடு, இந்த ருக்மணிக்கும் இவங்களுக்குமான தொடர்பு, அதாவது அக்கா மகனுக்கு கல்யாணம் பண்ண கொடுத்த இடங்கனால அந்த இடத்துக்கு தொடர்பு வருது. இந்த மாத்துப்பரி கல்லாட்டில் இருக்கிற மாதையன் ஐயந்துரைக்கு இந்த தேவராஜுக்கு என்ன தொடர்புனா தான் தேவராஜுடைய மச்சன்னா ஐயந்துரை. தேவராஜுடைய பெரியப்பா பொண்ணை ஐயந்துரை கல்யாணம் பண்ணியிருக்கு. நெருங்கிய உறவு. இந்த உறவுக்குள்ள தான் கடைசி காலகட்ட சந்திப்பு இருந்திருக்கு. இது எல்லாமே போயிட்டு தேவராஜ் அவர் புலவர் கலிய பெருமாளை எதுக்கு போய் சந்திக்கிறாரு? வீரப்பன் அடுத்த கட்டமாக தன்னோட ஆளுடைய எண்ணிக்கை இப்போ இருக்குன்னு நினைக்கிறார். அவருக்கான பணம் அப்படிங்கிறது ஒரு தேவைக்கு மேலே இருக்குது. அது மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு தேவை ஆளுங்க. ஏன்னா அதை இவர் மூலியமாக சொல்லி அனுப்புகிறார். ஆமாம், அடுத்த மாவோயிஸ்ட் அமைப்பு ஏற்கனவே 2-3 அமைப்பு வந்துட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்பு படை, இளவரசன் தலைமையிலான ஆளுங்க, அல்லுமா அமைப்பை சேர்ந்தவங்கன்னு சொன்ன இஸ்லாமிய ஆளுங்க எல்லாமே வந்துட்டு யாருமே நிற்க முடியாமல் ஓடிடுறாங்க. அதுக்கு பிறகு நக்சல் அமைப்பை உள்ளே சேர்த்துட்டோம்னா மக்கள் யுத்த கொடுன்னு பேரில் அப்போ இயங்கிட்டு தான் அவங்க உள்ள சேர்த்துட்டோம்னா ஆளு கூட வருவாங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா 4 பேர் காட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது ஒரு சலிப்பு இருக்கும். ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாங்கன்னா போகிறது, இடம் மாறுறது, அடுத்து காவல்துறை வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்று சண்டை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பலமாக இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு ஆளை அதிகப்படுத்துகிற முயற்சியிலே இருக்காது. இந்த இந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை சந்திக்கிறாங்கிறது ஒவ்வொரு கட்ட மூவ்லையுமே நமக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு அந்த அமைப்பினுடைய முதல் கட்ட தொடர்பாளர் வராது, 2வது கட்ட தொடர்பாளர் வராது, 3வது கட்ட தொடர்பாளர் வராங்க. எல்லாமே பேசுகிறாங்க. பேசுனதுக்கு அப்புறம் இந்த அமைப்பு முறையாக 2 இணையறதுக்கான நகர்வு எல்லாம் போயிருக்கு அப்படின்னு தெரியுது. இது எல்லாம் எடுத்து கடைசியாக எப்படி வீரப்பன் கொல்லப்பட்டாருங்கிறது வரைக்கும் அந்த தரவெல்லாம் கொண்டு வந்தது பிறகு தான் இன்னும் பெரிய சந்தேகம் வருதுன்னா, இந்த மாவோயிஸ்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர், இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் வக்கீல் ஹரிபாபு மூலமாக உண்மையும் அறிவு கொடுக்க அமைச்சிருக்காங்க. ஹரிபாபு சொல்கிறார், எங்களுடைய கட்சி சொன்னதுனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன், கட்சியினுடைய தலைமை தான் எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிறார். அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன்னு இவர் சொன்னார்னா, இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை விச வச்சு கொண்டாங்கன்னு வாய்மொழியே சொல்லவே இல்லை. வீரப்பனோட உடல் இங்கே கிடதுன்னு சொல்லவே, வீரப்பனை நான் கடைசியாக பார்த்தேன்னு யாரும் சொல்லலை. எல்லாமே இவராக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி விச வச்சு கொல்லப்பட்டாங்கிற ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு.
ஆனால் இந்த குழு தான் இவரை இயக்கி இந்த உண்மையறியும் குழு நிலமா ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருந்தேன்னா, இந்த குழுவை சேர்ந்தவங்க யோகியமானவங்களாக இருந்தாங்கன்னா, கடைசி காலத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 5-6 முறை வீரப்பனோட செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு 6-7 முறை செஞ்சுருக்காங்க. இந்த 6-7 முறை சந்திப்புக்கு காரணமாக இருந்து தேவராஜை பார்த்து விசாரிச்சிட்டோம். தேவராஜை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் ஐயல்வரையை பார்த்து விசாரிச்சிட்டோம். அல்லது அந்த தும்கல் இருக்கிற வீடு, இவங்க போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய அந்த வீட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பார்த்து விசாரிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் 3 பேர் பசங்க இருந்திருக்காங்க. தங்கான் ஒரு பெரியவர் இருந்திருக்காரு, அவங்க மனைவி இருந்திருக்காங்க, 2 மகள் இருந்திருக்காங்க. இவங்க யாரையோ பார்த்து விசாரித்து கடைசி என்ன நடந்துருக்குன்னா, எங்களுடைய அமைப்புக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார், நாங்கள்லாம் பேசினாங்கிறத கூட சொல்ல தேவையில்லை. ஆனால் இவங்களை பார்த்தா தானே உண்மை தெரிஞ்சிருக்கும். எதையுமே பார்க்காம எப்படி இப்படி ஒரு பொய்யான அறிக்கை கொடுக்க வச்சாங்க. இது சாத்தியமே இல்லாத விஷம் வைத்துக் கொண்டு பாடி இப்படி எடுத்து வந்தாங்கிறத ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்க வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகருக்கும் போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வீரப்பனுடைய உடற்கூறு ஆய்வு நடத்துனதில் மோசடி நடந்திருக்கு, திட்டமிட்டபடி உடற்கூறு ஆய்வு நடக்கலை, அதில் விஷம் வச்சு தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு போகிறாங்க. அந்த வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு உடனே உயர்நீதிமன்றம் அது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கும்போது அரசு தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் வீரப்பனுடைய உடலையும் அந்த கூட அந்த 3 பேரோட உடலையும் ஆய்வு பண்ண டாக்டர் 3 பேர், அந்த 3 பேரில் ஒருத்தர் கிட்டத்தட்ட 1000 உடற்கூறு ஆய்வு பண்ண அனுபவம் உள்ளவர், இன்னும் 2 பேர் கெமிக்கல் அனலைசிங், இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான உடற்கூறுகள் எல்லாமே துல்லியமாக ஆய்வு பண்ணி கொடுக்குறதுல புலமை நிபுணம் தன்மை உள்ளவங்க. அவங்களுடைய ஆய்வு இது வரைக்கும் தவறாக போனதே கிடையாது, அவங்களுடைய ஆய்வு மிகச்சரியானது தான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, வீரப்பன் உடற்கூறுக்கு எடுத்துக்கும் போது அவங்க 4 பேருடைய உடற்கூறு ஆய்வு முடிக்க வரைக்கும் நாங்கள் முழுக்க வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம், எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வீரப்பன் விஷம் வைத்து தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, நீங்கள் அமைச்சிருக்கிற அந்த குழு அங்கீகரிக்கப்பட்ட குழு அல்ல, அதனுடைய தரவுகள் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெறவில்லை, அதனால் இந்த பெட்டிஷனை தள்ளுபடி வரலன்னு சென்று விட்டாங்க. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டை கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தள்ளுபடி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு வெளி மக்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம். அடுத்ததா இது எப்படி நடந்துங்கிறதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் மனு போட்டால் கூட இந்த மனுவை காரணம் காட்டி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்போ வீரப்பன் கொல்லப்பட்டதில் என்ன நடந்திருக்கிறது எதிர்காலத்தில் யாராவது கோர்ட்டுக்கு போனால் கூட அங்கிருந்து கதவையும் அடைச்சி மூடிட்டாங்க. இவங்க உண்மையிலேயே யோகியமானவங்களா அல்லது புத்திசாலிகளா அல்லது மக்களுக்காக போராடக்கூடிய இல்லை பாடுபடக்கூடிய அமைப்பாக இருந்ததுன்னா, அந்த வீரப்பன் உடற்கூறு தொடர்பான 9 மணி நேரம் வீடியோ ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னீங்களா, அது ஒரு காப்பி விடுன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அப்பயே அதையும் வாங்கலை. அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு. சார், இந்த உண்மை அறியும் குழுவை வந்து அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அப்போ இருந்தது? எதனால இது அமைக்கிறதுக்கான காரணம்? அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் வீரப்பனுக்கு அண்ணன் தம்பி உறவா, சொந்தக்காரனா, இல்லது ஒரு மக்கள் தலைவரா? அவ்வளோ அவசரமா அந்த டைம்ல அது வந்து பண்ணணும். என்ன காரணம்? முழுக்க மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில், அதாவது அந்த கட்டத்தில் வீரப்பன் தொடர்புக்கான சந்திப்புக்கான அந்த தொடர்பில் இருந்த SM என்ற சுந்தரமூர்த்தி, அவரு தான் வக்கீல் ஹரிபாவுக்கு டைரக்ஷன் கொடுத்து சுடு அமைக்க சொல்றார். இந்த உண்மை அறிவுங்களோட கலந்துக்கிட்ட பலரை சுந்தரமூர்த்தி தான் ஃபோன் பண்ணி நீங்களும் அந்த உண்மை அறிவுங்களுடைய விசாரணைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கடைசியாக பார்த்தா சுந்தரமூர்த்தி தான் வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்தி 2 அமைப்பும் இணைவதற்கான பூர்வாங்க வேலைகளுக்கு போயிருக்காரு. தமிழ்நாடு விடுதலை படையும் மக்கள் யுத்தம் குழுவும் இவங்களும் வீரப்பன் குழுவும் போயிருக்காரு. ஒரு 3 அல்லது 4 சந்திப்புக்கு போனதுக்கு பிறகு இவர் மூலமாக அந்த சந்திப்புக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் கொம்பு தூக்கியில் வீரப்பனை அந்த ட்ரேடரை சந்தித்ததிலிருந்து தும்கல் காட்டில் நடந்த அனைத்து சந்திப்புகள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இந்த தேவராஜ், அது இந்த M1 அப்படிங்கிற அந்த ட்ரேடர் அப்படிங்கிற அந்த தேவராஜ் அத்தனையும் அவரை பின்னால் இருக்கக்கூடிய SI துரைப்பாண்டியன் சொல்லிகிட்டே இருக்கார். துரைப்பாண்டியன் அவருடைய ஒரு இன்டெலிஜென்ட் விங்கை தவிர வேறு யாருக்கும் இந்த விவரமும் தெரியாது. ADG விஜயகுமாருக்கும் SP செந்தாமரைக்கண்ணனுக்கும் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. மீதி கிட்டத்தட்ட ஒரு 750 தமிழ்நாடு அதிரடிப்படை வீரர்கள் முழுக்க அந்த ஒரு 1.5 ஆண்டு காலம் முகாமில் உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்காங்க, வேறு எந்த வேலையும் செய்யலை. இவங்க 4 பேர் 5 பேர் மட்டும் இந்த டீமை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியான மேன் பவர் இருந்தால் வீரப்பன் வந்து மொபைலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கங்கே உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் இந்த நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன கண்காணிக்கிறதுக்கு ராஜேந்திரன் ஒருத்தரை ஆத்தூரில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டிக்கரனும் எங்கள் கண்டிப்பாக வந்திருக்காரு. இந்த வேலையும் விட்டுருவாங்க. குளத்தூர் மணி என்ன கண்காணிக்கிறதுக்கு வெங்கடேஷ்,
ராசப்பன், சுப்பிரமணியம் ஒரு 3-4 பேரும் இருக்காங்க. அவங்களையும் ரிலீவ் பண்ணிடுறாங்க. யாரையும் யாரும் கண்காணிக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு எது கண்காணிக்கணும் தான் நேரடி தொடர்பில் இருக்கிறவனே இவங்ககிட்ட இருக்காங்கல்ல. முழுக்க இந்த ஆப்ரேஷன் அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் உயர் அதிகாரிகளுக்கும் துறைப்பாண்டியர்களுக்கும் நிறைய சிக்கல்லாம் வந்திருக்கு. இந்த ஆப்ரேஷன் எப்போ முடியுதுன்னு தெரியாது. ஆனால் சரியாக போயிட்டுருக்கு. நேரம் வரும்போது நான் அடிப்பேன். அது எந்த நேரம் எப்படின்லாம் சொல்ல முடியாதுங்கிற அடிப்படையிலே போகிறாரு. அதுக்கான சூழல் வரும்போது சரியாக அடிச்சிடறாரு. அடித்து வீரப்பனுடைய கதையை முடிச்சிடறாரு. அந்த கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, கடைசியில் வீரப்பன் வீழ்ந்த அந்த நேரத்திலும் சரி, கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு. மாவோயிஸ்ட் அமைப்புடைய பலர் இருக்கிறாங்க. அதில் 30-40 பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர்கள். அவ்வளோ பேருக்கு அது தெரியுமான்னா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஒரு 4-5 பேருக்கு அது தெரியும். முழுக்க இப்போ இந்த நேர்காணல் கொடுக்குறாரு இல்லையா விவேக், அவருக்கும் சுந்தரமூர்த்திக்கும் அது தெரியும். இப்படி மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, விவேக் இவங்க எல்லாமே வீரப்பன் சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னும் அந்த குழுவிட்டு இருந்த பலர் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த செய்தி அனைத்தையும் மறைச்சிட்டு அவர் மோரில் விசாரிச்சு தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ப வச்சுட்டாங்க. இது அவங்க வெளியே சொல்லவே இல்லை. என்னடா இது இவ்வளோ ஒரு சிக்கலான விஷயமா இருக்கே, இந்த அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் அந்த அமைப்பை சேர்ந்த விவேக், சுந்தரமூர்த்திக்கு நேரடியாக பேசல, வழக்கறிஞர் ஒருத்தர் மூலமாக பேசினேன். அவரும் அதை ஒத்துக்கிறாரு. சுந்தரமூர்த்தி ஒத்துக்கிற மாதிரி விவேக்கும் நாங்கள் சந்தித்தோம், பேசணும், எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் பிறகு தான் நான் அடுத்தடுத்த தொடர்புகளின் மூலமாக கிடைச்ச தகவல், ரேடியோப்பன் மூலமாக கிடைச்சது. தும்கல் காட்டு பகுதியில் அந்த தங்கானுடைய வீடுங்கிறது கடைசி வீடு. அந்த தும்கல்ங்கிற அந்த ஊரில் ஒரு 10-12 வீதில் இருக்குது. அந்த 12 வீட்டை கடந்து போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தங்கான்னு ஒருத்தருடைய கந்தன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டம், வயல் இருக்குது. எல்லாம் சும்மா மானாவாரி விவசாயம் பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக தான் தங்கானுடைய நிலம் இருந்திருக்கு. தங்கானுடைய இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளையன் ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாருடைய தோட்டத்து நிகழ்வுகளையும் சந்தித்து பேசும்போது அந்த கந்தன் சொல்கிறாரு, எனக்கு வீரப்பன் 25 வருஷத்துக்கு முன்னே தெரியுறார். இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு. கடைசியாகவும் என்னை பார்க்க வந்திருக்கான் வீரப்பன். எங்கள் சின்னாயிமா தான் தங்கான் தான் என்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். ஆரம்பத்தில் வீரப்பன் சந்தம் கட்ட கடத்திக்கிட்டு இருந்த காலத்துலேயே எங்கள் ஊர் பசங்கள்லாம் அங்கே போய் சொந்தம் கட்டாட்ட போகும்போது ஒரு பிரச்சனையாகி நான் போய் பேசி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். வீரப்பன் யானத்தந்த வேட்டையாடி சொன்னதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் யானத்தந்த நின்று போனது பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தால் செலவு காசுன்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் புளியங்காய் காட்டுக்குள்ளே இருக்கிற புளியங்காய் மரத்தையெல்லாம் குத்தகைக்கு எடுத்து அடித்து வியாபாரம் பண்ணுவேன். அப்போ வீரப்பனை என்னோட கூட்டு சேர்த்துக்கினான்னா அவனும் ஒரு 5-6 ஆளுகள் கூட்டம் தான், நானும் ஒரு 10 ஆளுகள் கூட்டு போனேன். எல்லாம் புளியங்காய் அடித்து கொண்டு போய் விற்றான். ஒரு 2000-3000 லாபம் கிடைச்சிது. அந்த வகையில் எனக்கு வீரப்பன் பலமுறை என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே கொண்டாந்து பொருள் எல்லாம் வச்சுட்டு பஸ் ஏறி தருமபுரி போவோம், பெங்களூர் போவோம், வந்துங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு நல்லாவே தெரியுங்கிறார். அப்போ வீரப்பனுக்கு நெருங்கிய தொடர்புள்ள நேரம் தான் அது. ஆனால் அதிரடிப்படைக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் தெரியல. கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்குதலான சூழல் அந்த பக்கம் போகிறார். அந்த இடத்துலையே வச்சு இவங்க கதையை அந்த சமயத்தில் என்ன பகுதியில் தங்கியிருக்காரு இவர்? தங்கியிருந்தது முழுக்க செங்கப்பாடி பகுதி தான். செங்கப்பாடி வந்து குளத்தூர் போகிறோம்னா இப்போ 50 கிலோமீட்டரு. இங்கிருந்து மேட்டூர் 10 60, இந்த பக்கம் பெண்ணாகரம் 60, 120, பாப்பாரப்பட்டி போகிறோன்னா 150 கிலோமீட்டர் வரும். ஆனால் வீரப்பன் செங்கப்பாடியிலேருந்து காவிரி ஆற்றை கடந்து அந்த பக்கம் நடந்து போனோம் 2 மணி நேரத்தில் போயிடுவார். ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். காட்டுக்குள்ளே அவ்வளோ பக்கமாக இருக்குது. நம்ம சுற்றி போகும்போது தூரமாகுது. அந்த அடிப்படையில் இவர் தனக்கு வரக்கூடிய தொடர்புகளையும் சந்திக்க வேண்டிய ஆளுங்களையெல்லாம் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத ஐயன்புரை கிட்ட சொல்லுவார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க. ஐயன்புரை தேவராஜுக்கு சொல்லுவார். தேவராஜ் இங்கே சொல்லுவார். தேவராஜ் இவங்கெல்லாம் தருமபுரி போய் பெண்ணாகரம் வழியாக தும்கல் போயிடுவாங்க. ஐயந்துறை அவங்க ஊர்லேருந்து மாரிக்கோட்டாய் வரைக்கும் பைக்கில் போயிட்டு மாரிக்கோட்டாயில் பரிசலில் காவிரி ஆற்றை கடந்து அங்கேருந்து பெண்ணாகரம் பரிசல் போயிட்டு போயிடுவார். யாருக்கும் தொடர்பு இருக்கிறதே தெரியாமல் ஒரு நெட்வொர்க் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் மூலம் தான் வீரப்பன் வீழ்த்தப்பட்டிருக்கார். இதை முழுக்க தெரிஞ்சிருந்த அமைப்பு, இந்த மாவோயிஸ்ட் பொறுப்பாளர்கள், இந்த சுந்தரமூர்த்தி விவேக் எல்லாமே இதை பற்றி ஒரு துளி கூட உண்மை அறிவுகளுடைய அறிக்கையில் சொல்லல. அது அப்படி ஆறாம மறைச்சதற்கான காரணம் என்ன? இவங்க தான் அதில் இருந்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியையும் அதிரடிப்படை தூக்கி எடுத்து போய் மாப்பக்கூடல் இருக்கக்கூடிய சக்தி சூரனுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த அமைப்புன்றவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எஸ்டிஎஃப்னுடைய டார்கெட்டு எங்களுக்கு வீரப்பன் மட்டும்தான், உங்களை பற்றி கவலை இல்லை, உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் விட்டுறேன்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய கேம் மட்டும் முடிச்சு அவங்க விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுறாரு. போனதுக்கு பிறகு தான் இது ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் நோண்டுவாங்க. இப்போ நான் 20 வருஷம் கழித்து நோண்ட மாதிரி யாராவது ஒரு பத்திரிக்கையாளனுக்கு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் இருக்கிற டீமாக நோண்டுவேன். அந்த புது வாய்ப்பை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான்
விஷம் வைத்து கொல்லப்பட்டாருங்கிற ஒரு கதையை கிரியேட் பண்ணி அந்த கதைக்கான கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கி அது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் மூலமாக ஒரு நூலாக வெளியிட்டு அதை அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கதவுகளையும் மூட வச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பனோட கடைசி நாள் அவரோட நாள் அன்னைக்கு சுந்தரமூர்த்தி அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இவங்க வந்து தும்கல் கிராமத்துக்கும் கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. முழுக்க வீரப்பன் நீந்ததில் 99% பங்களிப்பு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்திக்கு இருக்கு. அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வீழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நடந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் கடைசி வரைக்குமே எஸ்எல்ஆர் துப்பாக்கி தான் வச்சிருந்தார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இப்போ AK-47 துப்பாக்கிகள் இருந்து கோவையில் இருக்கக்கூடிய போலீஸ் மியூசியத்தில் இருக்கு. அந்த AK-47 துப்பாக்கிகள் ரெண்டுமே சுந்தரமூர்த்தி மூலமாக அதிரடிப்படை தான் உள்நினைத்திருக்கு. அதுவும் காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த டீமில் இருந்து அந்த துப்பாக்கிகளை வாங்கி கொடுத்தவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையாக சிலருடைய பேரை நம்ம சொல்ல முடியாது. அதனால் அதை சொல்ல தவிர்த்து நான் வச்சுருக்கேன். இவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த துப்பாக்கி தங்கானுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்க போனதையும் தங்கானுடைய ஒன்றுவிட்ட அண்ணன் மகன் கணேசன் ஒருத்தருக்கார், அவர் பார்த்துருக்கார். இது எல்லாமே நான் விசாரித்து தான் நான் சொல்கிறேன். இன்னும் யார் நான் எழுதியிருக்க அந்த வீரப்பன் வாழ்ந்தது வீழ்ந்த நூலில் முழுமையாக யார் பார்த்தோம், யார் என்ன சொன்னாங்க என்னங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். இது எல்லாம் மூடி மறைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷங்களாக சைலண்டாக இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த புத்தகம் எழுதினதுக்கு பிறகு மீண்டும் 3 வருஷம் இந்த அமைப்பு சத்தம் இல்லாமல் பேசாமல் இருக்கு. அதுக்கு பிறகு இப்போ எனக்கு எதிராக ஒரு டீம் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது நான் சொல்ல போனால் நான் பணியாற்றிய நிறுவனத்தினுடைய ஆசிரியர் தான். அவர் தான் எனக்கு எந்த வகையிலையாவது என்னை யாராவது பேசி என்னை டேமேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பின்புல வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க வேலையை செஞ்சுட்ருக்கார். வீரப்பனை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி திட்டுங்க, மேலே எல்லாம் இப்படி வாக்குமூலம் கொடுத்தா இவன் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறதான் செய்யுங்கிறதுக்கான கட்டமைப்பில் தான் ரூபாய் கொடுத்துட்ருக்கார். அவர் தான் வீரப்பன் படுகொலை அவதூறும் மறுப்பும் ஒரு புத்தகத்தை விவேக் வெளியிட்டார். அதுக்கு பின்னாலேயும் அவர் பார்த்தார். அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய வழிகாட்டுதலோடு இவங்க இந்த ஒரு நூல் எழுதிட்டாங்க. அந்த நூல் எழுதுனோடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விவாதம் வரும்போது அதுக்கு எதிர் கருத்துக்கள்லாம் வர்றது இயல்பு, அது சரிதான். அந்த நூலிலும் கூட வீரப்பனை நாங்கள் எதுக்காக சந்தித்தோம், எங்கே சந்தித்தோம், எத்தனை முறை சந்தித்தோம், அவர் என்ன நினைச்சாரு, நாங்கள் என்ன நினச்சி என்ன பேசினாங்கிறத பற்றி இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. விவேக் நான் சொன்னதெல்லாம் போய், நான் கதை எழுதுறது பூரா முழுக்க போய், நான் எழுதியிருக்கிற புத்தகம் முழுக்க பொய்யில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்கிறத முறை சொல்லணும்ல, அது சொன்னால் மக்களுக்கு தெரியும். அதை சொல்லாமையே அதை பற்றி மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நேர்காணலில் கூட நான் சொன்னேன், நீ எதுக்காக செஞ்சீங்க, என்ன நோக்கத்துக்காக செஞ்சீங்க, உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வீரப்பனுக்கு ஆள் தேவை, உங்களுக்கு பதுங்கிறதுக்கு பதுங்கிடம் தேவை. இந்த 2 தான் தேவை. இந்த 2 கடையில் தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. வீரப்பன் வச்சிருக்க காசையெல்லாம் எங்கே டெபாசிட் பண்ணால் உங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்க போகிறதில்ல, அல்லது நான் இந்த காட்டை விட்டு வெளியில் வந்து எப்படி பாதுகாப்பாக வாழலாங்கிறதுக்கான வழிமுறை கேட்க போகிறதில்ல. இல்லை, அவர் வீரப்பன் அவர்களை அரசியல்படுத்துவதற்கான தேவை இருந்தது. அரசியல்படுத்துனதே இந்த இயக்கம் தான் சொல்கிறாங்க. ஒரு புண்ணாங்களே, இவங்களுக்கே அரசியல் தெரியாதே. வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அரசியல் பண்ணவர். வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன சொல்ல போனால் ஒரு வெங்காயம் தான், இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது. ஆனால் வீரப்பன் 1980களிலேயே அரசியல் நடந்தவர். கர்நாடகாவோட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்வு பண்ண வச்சவர். தமிழ்நாட்டினுடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு கடுமையாக பாடுபட்டார். முடியல. அடுத்த முறை வெற்றி பெற வச்சிடறார். இப்பவும் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இவர் பின்னால் இருந்து தேர்தல் வேலையெல்லாம் செஞ்சு விட்டுருக்காரு. வாக்கு சேகரிக்கிறது எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கார். 2001-2002 காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்த ஒருத்தர் இவர் கர்நாடகாவோட வக்கீலாக இருந்திருக்கார். அந்த அளவுக்கு சட்டத்தையும் தெரியும், அரசியலையும் தெரியும், எல்லாமே வீரப்பனுக்கு தெரியும். இவங்க போய் ஒன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது எல்லாமே அவருக்கே தெரியும். இவங்க வேணால் அவர்கிட்ட கற்றுக்கலாம். அதுதான் உண்மையாக தவிர வீரப்பனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறது தவறான விஷயம். இவங்க அரசியல் படுத்தலாம் போகலை, இவங்க பதுங்கிடம் தேடி தான் போகிறாங்க. கடைசியில் போலீஸினுடைய வலையில் சிக்கிக்கிட்டதுனால காட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களால முடியல. அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களோட நீங்கள் சொன்ன விளக்கம் சொன்ன அந்த காணொலியில்
சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட இயக்கம்னு எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்கிறீங்க. முற்போக்கு இயக்கமாக அறியப்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, முற்போக்கு இயக்கமாக இருந்த அந்த இயக்கம் முற்போக்கான வேலைகளை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அந்த இயக்கங்கிறது ஒரு தலைமுறை இயக்கம். அந்த இயக்கத்தில் பலர் உயிரை கொடுத்துருக்காங்க. பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்து நாட்டுக்காக பாட்டு பண்ண இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கேவலப்படுத்துகிற வேலையில் இந்த டீம் செஞ்சுருக்காங்க. தெரிஞ்ச உண்மையை மறைச்சு பொய்யான ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை சந்திச்சுன்னு சொன்னவங்க, அதை சந்திச்ச நபரில் பேச்சுவார்த்தைக்கு போன சுந்தரமூர்த்தி பேச சொல்லலாம்ல. ஏன் விவேக் பேசிட்டு இருக்காரு? சொல்றாரு, காவல்துறையில் இருக்கிற எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார். என்கவுண்டர் பண்ணக்கூடிய எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார். அப்போ நான் தான் சொன்னேன், இந்த அமைப்பு நீங்க நில உரிமையாளர்களாக இருந்த அல்லது அந்த பகுதியில் வந்து பண்ணையாளர்களாக இருந்த பலரை அடித்துரைச்சிருக்கீங்க. இல்லை, அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன். அந்த வேலையை நீங்க செய்யறது சரியா இருந்ததுன்னா காவல்துறை செய்யறது சரிதானே? சென்னையில் 35 கொலை செஞ்சுட்டு 300 கொலைகளுக்கு பின்புலமாக இருக்கிற ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவர் சமூக விரோதி தான். அவனை கொன்ன விதம் வேண்டுமானா சரியா இருக்கு, தவறாக இருக்கலாம். கொன்ன விதம் தவறாக இருக்கலாம், தவிர கொன்னது சரிதான். அது அவசியம் அவனை ஒழிக்கப்பட வேண்டியவன் தான். அப்படி ஒழிக்கப்பட வேண்டியவனே நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தானே? உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன மக்களுக்காக மக்களை ஆட்சி, அது மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதிகாரம் செலுத்துகின்றவனா நாங்கள் அழித்தொழிப்பு செய்கிறோன்னீங்கன்னா அதுக்கு பேர் அழித்தொழிப்பு. அதே வேலையை போலி செய்யும்போது அது போலியம் தொடுறா. இதெல்லாம் முரண்பாடு தானே? சராசரியான பார்வையை பார்க்கணும். பொது மனிதனாக இருந்து நீங்கள் என்ன பார்க்கணும்? போலீஸ் பண்ணுற என்கவுண்டரும் அதில் ஒரு சிலது மாதிரி போயிருக்கு. இன்னொசன்ட் கூட இருப்பாங்க. வீரப்பன் தேர்தல் வாட்டியே பலர் வீரப்பன் தொடர்பில்லாத பலர் கொண்டிருக்காங்க. அதை நம்ம கண்மையாக கண்டிக்கலாம், அவங்கள நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற என்கவுண்டர் எல்லாமே ரவுடிகளை தான் போடுறாங்க. அப்போ அது சரிதானே? நம்ம ஏத்தானே அவனை சட்டத்தின் முன்னால் இன்னைக்கு இந்த இடதுசாரி அமைப்புகள், இந்த நக்சல் அமைப்புகளோ மற்ற இடதுசாரி சிந்தனை உள்ள வழக்குரைஞர்கள் எல்லாமே ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா அதை பற்றி ஒரு உண்மையை உங்களுக்கு போடணும், அந்த போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும், அவனை விசாரிக்கணும், அவனை நீதிமன்றத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டி வரிஞ்சுக்கிட்டு எழுதுறாங்க, அவனுக்கு எதிராக வழக்கு நடத்துகிறாங்க. இதே இந்த வழக்குரைஞர்கள் எத்தனையோ ரவுடிகளால் தமிழ்நாட்டில் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் குடும்பத்தோட 5 பேரோட கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதுக்கு பின்னால் ஒரு அரசியல் பின்புலமும் ஒரு ரவுடி பின்புலமாக இருக்குது. அந்த வழக்கு வரியாக போலீஸ் கையை எடுத்துகிட்டு போய் வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. அந்த வழக்கில் மனித உரிமைக்காக போராடுற எந்த வக்கீலாவது இணைஞ்சு நான் அரசுக்கு சாதகமாக வர்றேன், இந்த வழக்கு இப்படி நடத்தலாம்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா? இல்லை. சென்னையில் சமீபத்தில் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார், வழக்கறிஞர்கள் போர்வையில் இருந்துட்டு இருந்தார். அவரால் 300 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும். அந்த 300 பேரும் அப்பாவிகள் தானே? ஒரு 10 பேர் 15 பேர் ரவுடியாக இருக்கலாம், மீது ஒரு 200 பேராவது அப்பாவிகள் இருப்பாங்க. அந்த அப்பாவிகளுக்காக இந்த வக்கீல் யாராவது போயிருக்காங்களா? அரசுக்கு சாதகமாக நாங்கள் வரேன்னு சொல்லி வழக்கேற்று நடத்தியிருக்காங்களா? இல்லை. போலீஸ் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி நிலை. ஏன்னா அடிப்படையில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சட்டம் ஒழுங்கை கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கொலையை பற்றியோ அல்லது இந்த மாதிரி ஆதாய கொலைகள் அல்லது ரவுடி கூலிப்படையினுடைய பின்னால் செயல்படக்கூடிய கொலைகளை பற்றி விசாரித்து அந்த சார்ஜுக்கு போடணும்னு சொன்னாங்கன்னா, இவங்க இருக்கிற தலைவலிகளுக்கு இடையில இந்த கட்சிக்கார உண்ணாவிரதம், அந்த கட்சிக்கார ஆர்ப்பாட்டம், இந்த கட்சி அந்த கட்சி எதிர்த்து பேச்சு, இவன் பொதுக்கூட்டம், இவன் அடிதடி, இந்த அக்கப்போர்களுக்கு இடையில அவர் கொலை வழக்கை விசாரித்து அதுக்கு சரியான சார்ஜ் போட்டு ஒப்படைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இப்படி பல்வேறு சிக்கல். இதில் பல அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அது இப்போ மாமூல் வாங்கி கொடுக்கணும், இவனே ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்துட்டு அந்த 10 லட்சம் வசூல் பண்ணணும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்காருல. பெரும்பாலும் கொலை வழக்கை நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை எடுக்க முடியறதில்லை. இதை அரசு கொலை அப்படின்னு வந்துட்டாவே அதை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட அளவிலான ஒரு தனிப்படை போடுறோம். அல்லது இந்த மாதிரி ஆதாய கொலைகள் கூலிப்படையாக கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு விசாரிக்கணும், அதுக்கு ஒரு தனிப்பிரிவை போட்டு ஒரு மூத்த ஏடிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி லெவலில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை போட்டு அவரை விசாரிக்க சொல்லலாம். ஒரு 37 வயசு இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், அவனுக்கு அந்த சட்டத்தினுடைய அத்தனை பிரிவுகளுமே முழுமையாக தெரியாது, ஒரு 10-15 தான் தெரியும். இவர் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டை போட்டு கொண்டு போய் நிற்கும்போது விருதாச்சல ரெட்டியார் மாதிரி, பாப்பா மோகன் மாதிரி, சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கர் மாதிரி ஒரு சட்டத்தை முழுக்க கரைச்சு குடிச்சு கரைகன்ற ஒரு நபரை எதிர்த்தாப்புல வந்து நின்று அவன்கிட்ட பேசும்போது கைகாலில் உதற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தடுமாற்றமான சூழலில் தங்களுடைய சார்ஜை சரியாக ஃப்ரேம் பண்ணால் விட்டுருவாங்க. அப்போ கேஸ் அக்யூட்டர் ஆகிடுது.
இதுக்கு இந்த இடதுசாரி வக்கீல் மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், மனித உரிமைகள், ஏன்னா அந்த செத்தவனும் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டவன் தானே, அவனும் ஒரு மனிதன் தானே. அவனுக்கு எதிராக நீங்கள் வந்து வாதாடி அரசுக்காக அந்த வழக்கேற்று நடத்தி வச்சு அவனை தண்டனைக்குள்ளாக்கிடலாம்ல. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ரவுடி செஞ்சால் அது தப்பு இல்லை, ஒரு போலீஸ் செஞ்சால் அது தப்பு. ரவுடியும் ஊருக்குள்ளே 10 பேர் முன்னால் வச்சு தான் இன்னொருத்தனை வெட்டுறான், ஒரு அப்பாவி வெட்டி ஒரு சொத்துக்காக கொலை பண்ணுறான். அந்த கொலைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 வக்கீல் நாங்கள் அரசுக்கு சாதகமாக வரலாம், இவனை விடக்கூடாது, இந்த ரவுடி உள்ளே போட்டாருங்கிற மாதிரி வந்து நின்னீங்கன்னா அரசும் உங்களை வரவேற்கும், நீங்களும் ஒரு சமூக அக்கறை உள்ளவன்னு சொல்லலாம். போலீஸ் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கும் போது மட்டும் உடனடியாக அவனுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ பேர் வர இல்லை. இதுவும் ஒரு வகையிலான மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவகாரம் தான் கடைசி வீரப்பன் விவகாரத்துலையும் வந்துடும். அப்போ யாரையுமே நம்பாத வீரப்பன் மாவோயிஸ்ட் இயக்கங்களை நம்பி அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த முடிவு எடுக்க சிக்கல் வருது. அதாவது வீரப்பனுக்கு அதீதமான ஆர்வம் உள்ளதுன்னா ஒரு 3 விஷயங்கள் தான். ஒன்று, அவருக்கு உணவு பொருள் இருக்கிறதுல அவருக்கு பால், மோர், தயிர் இது காட்டுக்குள்ளே கிடைக்காது, அதனால் எங்கே பார்த்தாலும் பால், மோர், தயிரை விரும்பி சாப்பிடுவார். அடுத்தபடியாக வேட்டை. வேட்டைனா தூங்குகிற நேரத்தில் கூட எழுந்துச்சு போயிடுவார். துப்பாக்கி. இந்த 3 தான் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது. இந்த 3ல் ஒன்று தான் இந்த அமைப்பின் மூலமாக உள்ளே போன துப்பாக்கி. 2 AK-47 துப்பாக்கி உள்ளே போனோன்னா அவர் இவங்களை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார். அதில் தான் அவர் அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு கொடுத்ததுக்கு ஒரு வலைப்பின்னலுக்குள்ள சிக்க வைக்கிறார். இப்போ நம்ம பெரும்பான்மையான இது வீரப்பன் சம்மந்தப்பட்ட காணொளிகள்லையோ கட்டுரைகள்லையோ பார்க்குறப்போ வீரப்பன் யாரோ ஒருத்தரை நம்பினாலும் நம்புவார், ஆனால் சேத்துக்குழி கோவிந்தன் யாரையும் நம்ப மாட்டார், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாருன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த குழுவின் மேலே, இந்த மாவோயிஸ்ட் குழுவின் மேலேயோ சமயம் வந்து மேலே உண்டே வந்துடுது. வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு 2 சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்பில் இந்த ட்ரேடர் மேலே சேத்துக்குழி துப்பாக்கி தூக்கி வச்சுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே இவங்களுடைய சந்திப்பு அந்த துங்கல் காட்டு பகுதிகள் நடக்கிற நேரத்தில் இந்த ட்ரேடருக்கோ அல்லது அந்த உழவு பார்க்க போயிடுற பாண்டிக்கரனுக்கோ இந்த ட்ரேடரை வழிநடத்தி போயிட்டு இருக்கிற துரைப்பாண்டியனுக்கோ தெரியாமல் எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான ஒரு டீம் அங்கே வந்து இறங்கிடுது. அந்த டீம் இறங்கி வீரப்பன் குழுவினர் எந்த வீட்டில் சந்திக்க வர்றாங்களோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கரெக்ட் இருக்கு, ஒரு 150 அடி உயரத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கரெக்டுக்கு நீளமாக அந்த கரெக்டுடைய உச்சியில் வந்து உட்காந்துடுறாங்க. உச்சியில் உட்காந்துட்டு இந்த வீட்டை கண்காணிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக இவங்க ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு சந்திக்க போகும்போது அந்த வீட்டினுடைய மேற்கு பக்கம் சின்னாறு போகுது. அந்த சின்னாற்றில் இறங்கி போனால் செங்கப்பாடி, காவிரி ஆற்றுக்கிறது செங்கப்பாடிக்கு போயிடலாம், அதில் தான் போவாங்க. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முதல் நாள் இவங்க வந்துட்டு இந்த பக்கம் போகாமல் நேராக எதிர்பக்கம் கோடுப்பட்டி பக்கத்தில் குமரன்தாங்கல்னு ஒரு கரெக்ட் இருக்குது, அந்த கரெக்டில் வீரப்பன் கூட உட்காந்துருக்காங்க. சேத்துக்குழி கோவிந்தனுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம போக வேணாம், இங்கேயே இருப்போங்கிறாங்க. அங்கே அவங்க மேலே உட்காந்துடுறாங்க. உட்காந்துருந்த நேரத்தில் இந்த டீம் போகுது. அது இந்த ட்ரேடர் சுந்தரமூர்த்தி இவங்க டீம், அதை கண்காணிக்க போன உளவு பிரிவு டீம் எல்லாமே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க வரல அன்னைக்கு. இவங்க போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு 8:30 மணி சுமார் அந்த நேரத்தில் கோடுப்பட்டி ரோட்டில் போன ஒரு டெம்போ ட்ராவலர் வேன் நிற்கிது. அங்கேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து இந்த கரெக்ட் மேலே உட்கார்றது, அந்த வேன் இறக்கி விட்டுட்டு போனது, விடிய காலம் 4 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போனது எல்லாமே அவர் பார்த்துட்றாரு. வீரப்பன் குழு பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அடுத்த சந்திப்பில் போகும்போது இந்த ட்ரேடரை நெருக்கிறாங்க. இதை நான் சொன்னேன், இந்த ட்ரேடர் வந்து மிக சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவங்க சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கி தூக்கி வச்சோன்னா எத்தனை நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்க, எங்களை பிடிச்சி கொடுக்குறக்கே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப சாதாரண சொல்ல, அண்ணா நீ சொல்ல வேணாம், அவர்கிட்ட கொடுங்க, பெரியவர்கிட்ட கொடு, நான் சொந்தக்காரன், எப்படியும் ஒன்று நீங்கள் கொள்ளுவீங்க அல்லது கர்நாடக எஸ்டிஎஃப் அல்லது தமிழ்நாடு போலீஸாக என்ன கொள்ளும். வீரப்பனுக்கு எவ்வளோதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், துப்பாக்கியெல்லாம் வாங்கி கொடுத்து ஆளுகள் எல்லாம் என்ன இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க, நான் உயிரோட போகிறாங்க, கொள்ளுவாங்க. என்னைக்கு நீங்கள் என்னை சந்திச்சிங்களோ அன்னைக்கே என் குடும்பம் வீணாக சாக போகிறது தான் தெரியும். வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பால்டாயிரம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன், நீங்கள் என்னை கொண்டுருங்க, நான் போகலன்னா அவளுக்கு குடிச்சு சேர்த்துருவா. இதுதான் நடக்குது, எனக்கு தெரியும். சுடுங்கண்ணா, ஏன் விசாரிட்டு நேரத்தை வீணாக்குறீங்க, சுடுங்க. போலீஸாரன்ட்ட சிக்கி நான் ஏதோ கண்ட ஜாதிக்காரன்ட்ட சாகிறோட நம்ம சொந்தக்காரன், நம்ம ஜாதிக்காரன், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு பெருமை, சுடுங்கண்ணாங்கிறான். இவன் அந்த வேகமாக பேசுனது, இவனுடைய அந்த பேச்சாற்றெல்லாம் பார்த்துட்டு வீரப்பனே ஒரு நிமிஷம் சொன்னாயிடாரு, சும்மாறா கோயிண்டா, இவன் அப்படி செய்ய மாட்டான், அது ஏதோ வேறு பிரச்சனைகள் நடந்துக்க மாட்டிருக்குது, இவன் சரி வாய்ப்பில்லை, இனி இந்த இடத்துல சந்திக்கலாம், வேறு இடத்துல சந்திக்கலாம், அடுத்த ஒரு சந்திப்பு வேறு இடத்துல நடக்குது, மீண்டும் இந்த இடத்துக்கே வருது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஆப்ரேஷன்
டீம் அங்கே போனது வீரப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் துரைபாண்டியன் கெஸ் பண்ணிடுறாரு. கெஸ் பண்ணிட்டு இனி இதே நிலையில விட்டோம்னா வீரப்பன் கூட இந்த ட்ரேடரை தொடர்பு எடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டு போயிடுவாங்க. அதுக்கு இடையில இந்த போலீஸ் டீம் ஒன்று போயிட்டு இருந்தது இல்லையா, இது வழக்கமான சோதனை தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா இன்னொரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு விஜயகுமார்கிட்ட. விஜயகுமார் என்னங்கிறார், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் ரேடியோ நியூஸில் சிறுமுகை காட்டு பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வீரப்பன் தேர்தலுக்காக ஒரு டீம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரட்டும் அப்படின்னா, அதே மாதிரி அங்கே ஒரு டீம் ஆப்ரேஷனுக்கு போகுது, செய்தி வந்துடும். மறுநாள் கோடுப்பட்டி காட்டு பகுதியில் அங்கிருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வீரப்பன் நடமாட்டம் இருக்கிறதா சொன்னதா சொல்லி ஒரு தகவல் வந்து அந்த அடிப்படையில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் போட்டு, அதே மாதிரி அவருடைய தம்பி பொன் ஆறுமுகம் தலைமையில் ஏஞ்சல் டி ஒரு 25 பேர் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் போகிறாங்க. அப்போ வீரப்பன் சேத்துக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடுது. இது அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது, ஏதாவது எவனோ சொன்ன தகவல் அடிப்படையில் போகுது, இது நம்மால் சொன்னதல்ல, நம்மளால் ஃபாலோ பண்ணி போலீஸ் வரலைங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர்றாங்க. இதுதான் கடைசி ஆயுதம், இனி அடுத்தடுத்த சந்திப்பு நம்ம அந்த கேம் முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி முடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த சந்தேகம் உருவாயிடுச்சு, இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து நம்பிக்கை தன்மையை கொண்டு வர முடியாது. இவன் இல்லைங்கிறத காட்டுறதுக்கான 2 ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, நடவடிக்கையும் பண்ணி அதில் இந்த மாதிரி பழங்குடி மக்கள் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. அது செய்தி தான் வந்துடுது, அரசு கொடுக்குற செய்தி தானே பத்திரிகையிலையும் மற்ற தொலைக்காட்சி வானொலி எல்லாத்துலேயும் வந்துடுது. இந்த அடிப்படையில் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தள்ளி போட வச்சு கேம் முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன், நூலில் எழுதியிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் பற்றி எந்த ஆய்வு நடத்தாமல், அதை பற்றி இது சரியாக இருக்குமா இல்லைங்கிறதெல்லாம் பற்றி பேசாமல் யோசிக்காமல் நான் என்ன செஞ்சேங்கிறதை பற்றி இந்த டீம் இது வரைக்கும் மக்கள் யுத்த குழு அந்த இப்போ இருக்கிற மாவோயிஸ்ட் அமைப்பு இந்த சுந்தரமூர்த்தி எஸ் விவேக் குழுவினர் எதையுமே பேசாமல், அவங்க என்ன பண்ணாங்கிறத பற்றி பேசாமல் நான் சொன்னது மட்டும் போய் அப்படிங்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க என்ன செஞ்சாங்கிறத பேசலாம். அவர் சொன்னாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சந்திப்பு வேடியப்பனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுனா மார்ச் மாதத்தில் தொடங்கியிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வேடியப்பனுடைய தொடர்பு முடிஞ்சது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 6 மாதம் வேடியப்பனோட தொடர்பு இருக்குது. ஆகஸ்ட்டுக்கு பிறகும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சுந்தரமூர்த்தி செஞ்சு. அதுக்கு பிறகுதான் அந்த ஆயுதங்கள் உள்ள போனதெல்லாம் தான் நடந்தது. இவங்க எல்லாத்தையும் வீரப்பன் குழுக்கு அறிமுகப்படுத்துறவர் புலவர் கலிபெருமாள் அவர் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த லிங்க் நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, வீரப்பன் குழுவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான். பலம் சேர்க்கணும், மக்கள் யுத்த குழுவுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுக்கணும். அந்த தளத்தை மேற்கு தொடர்ச்சி மலையில் வீரப்பனோட சேர்த்து அமைச்சு கொடுத்தா அது பலமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தெரிஞ்சே தான் போலீஸ் மலையில் அனுமதிக்குது. எந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணி எந்த இடத்துல எந்த செங்கல்ல விழுவணும் அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டு தான் போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி கரெக்டாக ஒரு ஸ்லீப்பர் செல்லை மட்டும் தூக்கி ஆப்ரேஷன் முடிச்சிடுறாங்க. இதன் மூலம் இவங்க ஜாஸ்தி சிலர் சுந்தரமூர்த்தி முதல்ல வந்து நான் சுந்தரமூர்த்திக்கு மட்டும் தான் அதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்போ விவேக் வக்காலத்தை வாங்குறத பார்த்தா இவருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கே தெரிஞ்சிருக்கலாம் அல்லது பின்னாளில் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இப்போ அந்த சுந்தரமூர்த்தின்றவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அவர் மேலே வேற ரயில் பாதையில் குண்டு வச்சதாக போடப்பட்ட ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. ஆயுள் தண்டனை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்தி அந்த ஆயுள் தண்டனை விடுதலை ஆகிட்டாரு. இப்போ தருமபுரி மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்காரு. அது இவங்க என்ன ஒரு முறை போலீஸில் கைதாயிட்டாங்கன்னா அமைப்பிலேருந்து வெளியில் வந்துட்டோம்பாங்க. அமைப்பினுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வெளிப்படையாக வந்துடுவாங்க, தலைமறைவுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு பிறகு பொண்ணு பெருசாக தலைமறைவு அமைப்புலாம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. வெளிப்படையாக எங்கிட்ட ஆள் தான் கெட்ட பஞ்சாயத்து. இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இது ரொம்ப பரவலாக ஊடகங்களில் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்தோ இல்லை அந்த மக்கள் யுத்த குழுவில் இருந்தவங்களோ வேறு யாரும் உங்களுக்கு அணுகி இதை பற்றின ஏதாவது இதை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ இது பேச வேண்டிய அவசியம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்க உங்கள்கிட்ட? மிகச்சரியாக இந்த அயோக்கியனை நீங்கள் வெளிப்படையாக தோல்விச்சு காட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவங்க, இதுக்கு பின்னால் பொறுப்பில் இருந்தவங்க, இந்த அமைப்பு மக்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக பெரிய அளவில் நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிற எண்ணத்தில் உள்ளே போயிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரங்களோட நம்ம சுற்றுறாங்க மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த நபர் இதெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படிங்கிறது 100% சுப்புதில் ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடதுசாரி இயக்கங்களுக்கு இவர் மேலே ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. அந்த அதிருப்தி பல வகையில் அவருக்கு நெருத்தல் கொடுத்துருக்கு. என்ன நடந்ததுங்கிற அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய சூழல் தான் இந்த நூலும் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலை படிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தெளிவே இருக்காது.
எந்த தெளிவுமே இருக்காது. என்ன சொல்ல போனால் இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவங்க வெளியிடுற சுண்டறிக்கை கூட நம்ம முழுமையாக படிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அது இருக்கு. இந்த நூலும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. எந்த கருமமே புரியாது. அப்படி ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் உருவாகியிருக்கா? இப்போ திராவிடியன் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு பேட்டில் இருக்கா இப்போ இந்த டைமில்? ஏன்னா ரெண்டு அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்து செயல்பட்ட ஒரு அமைப்பாக தான் நம்ம பார்க்குறோம் பல்வேறு பிரச்சனைகளில், போராட்டங்களில். இப்போ இந்த வீரப்பன் சார்ந்த சம்பவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலிமா ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, அது திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமில்லை, இடதுசாரி இயக்கத்துக்குள்ளேயே அந்த பிளவு வருது. அந்த பிளவு வருது, அந்த அமைப்புக்குள்ளேயே அந்த பிளவு வந்துட்டு இருக்கு. மாவோயிஸ்ட் என்பது சொல்லக்கூடிய அந்த அமைப்புலேயே இதை பற்றி விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி பல விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட கூட சிலர் கேட்டாங்க, நீங்கள் இவங்களெல்லாம் விசாரிங்கன்னு நான் சொன்னேன். இந்த நபர்கள்லாம் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உண்மை எனக்கு தெரியும். நான் அது பேசணுங்கிற அவசியமே கிடையாது. காவல்துறையில் இருந்தவங்க யார், சுந்தரமூர்த்தி ஆப்பக்கூடல் கெஸ்ட் ஹவுஸில் லாக் பண்ணியிருந்தப்போ அங்கே பொறுப்பில் இருந்த ஆளு யார், இவங்களெல்லாம் விசாரிச்சிங்கனாவே சுந்தரமூர்த்தி எங்கே எத்தனை நாள் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும். நீ அதை விசாரிச்சு பாருங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அது என்னதான் இருந்தாலுமே தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறவங்க சில தானே செய்வாங்க. அவங்க அதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை போயிட்டுருக்கு. அது ஏதோ ஒரு கட்டத்தில் வெளிப்படும். ஏன்னா காலம் கடந்து போனதுனால இந்த தொடர்புடைய பலர் அந்த எல்லையை விட்டு போயிருப்பாங்க. அவங்களை திரும்ப கண்டுபிடிக்கிறது சிரமம். அது கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். இருந்தாலும் இந்த அமைப்பை சுந்தரமூர்த்தி தான் இந்த வேலையை செஞ்சாருன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற காலம் கட்டாயம் வரும். இப்போ அதுதான் நான் அடுத்த கேள்வியாக உங்ககிட்ட வைக்கலான்னு இருந்தேன். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் பற்றின ஒரு ஆய்வின் வெளிப்பாடு, அந்த சமயத்தில் இதில் ஈடுபட்டு இருந்தவங்க இப்போ அந்த மனநிலையில் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீரப்பன் அவரோட ஆதரவாளர்கள் மூலியமாவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இயக்கங்கள் மூலியமாவோ ஏதோ பாதிப்பு வர்ற வாய்ப்பு இருக்குல்ல, அது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. ஏன்னா இப்போ அதில் மிக 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 முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ட்ரேடர் அப்படிங்கிற எம்என். அவரை பற்றி முதல்ல காவல்துறை சார்ந்த சில நண்பர்கள்லாம் சொல்லும்போது, தயவுசெய்து அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் யூடியூப்பில் காட்டாதீங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் இன்றைக்கி இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக, இன்னைக்கு பல இடங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. நான் பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக ஏதோ இல்லாத ஒருத்தனை கொண்டுருவான். கொலை வேண்டிட்டு நானும் கொலை வேண்டிட்டேன், கொலையில் உள்ள போயிட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்க கூட மிரட்டி காசு வாங்குறதுங்கிறது இன்றைக்கி வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இல்லை இருந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த கூலிப்படையாக செயல்படுற மாதிரி, அதாவது சம்மந்தமே இல்லை ஒருத்தனை கொண்டாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு பண்ண மோசம் நடக்கிறது. அந்த மாதிரி கிளம்பல யாராவது இந்த ட்ரேடரை அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, நல்ல ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்கன்னாங்க. நான் அது மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த இடத்துல அவர் யாருங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் அதை சொல்லுவேன், நீங்கள் இதை விட மோசமான 10 பேர் அனுப்பிவிட்டாலும் அவரை ஜமானிக்கிற திறமை அந்த நம்பருக்கு இருக்கு. அதை வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனும் சேர்ந்திருந்த இடத்துல சேத்துக்குழி கோவிந்தனே துப்பாக்கியை தூக்கி வச்ச பிறகு அந்த இடத்துல நடித்து தப்பிச்சு வர்றான்னா இவங்களையெல்லாம் ஏமாத்துறது அவனுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அவன் ரொம்ப எளிமையாக தப்பிச்சிடுவான். அதெல்லாம் அவனுக்கு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான் இந்த சுந்தரமூர்த்தியோ அல்லது விவேகோ இவங்க இன்னும் பலருக்கு அல்வா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டினுடைய ஊடகம், காவல்துறையினுடைய பல இன்டெலிஜென்ட் இருக்கு, இவங்க எல்லாருக்குமே அல்வா கொடுத்து 20 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க அடுத்து வரவனுக்கு அல்வா கொடுக்குறத எவ்வளோ ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நீங்களும் அதில் தப்பிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் அதில் தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு உண்டான பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கப்புறம் காலங்கள் இன்னொரு சிக்கன் இல்லைங்கன்னா, இவங்க பிறந்து வளர்ந்து அந்த அமைப்பில் இணையும் போதே நாட்டுக்காகத்தான் நம்ம சாகிறோன்னு கொள்கை பிடிப்போட வராங்க. அப்புறம் அவங்க வாழ்ந்தாங்கன்னு இருந்தாங்கனால ஒன்று தான். அது ஒன்றும் பெரிய தவறுலாம் கிடையாது. என் உயிர் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் விடுதலைக்காக போகிறவங்க அவனை எப்படி இருந்தால் தானே அது ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கடந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம்னா, யார் தப்பு செய்திருந்தாலும், எந்த இடத்தில் தப்பு செய்திருந்தாலும், எந்த இடத்தில் மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தி நடந்திருந்தாலும் அதை தெரியப்படுத்துறது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை. அதை நான் செஞ்சுருக்கிறேன். இதனுடைய பாதிப்பு இப்படி வருமா இப்படி வருமானதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அது 2வது பிரச்சனை தான். முதல் காவல்துறை தரப்பிலும் இந்த மாவோயிஸ்ட் அமைப்பு தரப்பிலும் வீரப்பன் தரப்பிலும் என்ன நடந்தது அதை மக்களுக்கு சொல்லணும். அது ஒரு ஊடகம் சார்ந்திருக்கிற என்னுடைய அடிப்படை கடமை. அதை நான் செஞ்சுருக்கிறேன். அதனுடைய பின்விளைவுகளை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். அந்தளவுக்கு பெருசாக வராது. வந்தாலும் வினை விதைத்தவன் வினையாக இருக்கணும். அவன் தான் அதை செஞ்சுக்கணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது.
இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க இல்லையா? நீங்கள் வந்து 15 ஒரு 16 17 வருடங்கள் கழித்து இதன் தொடர்பான ஆய்வுகள், இதுக்கப்புறம் இது இப்படி தான் நடந்திருக்கு, இவங்க தான் தொடர்புலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அது புத்தகமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. இது உங்களுக்கு இது ஆரம்பம் கட்டம்ல இதை பற்றி விசாரிக்கணும்னு சொன்ன திரு கொளத்துருமணி அவர்கள்கிட்ட நீ இந்த தியரி போய் சொன்னப்போ அவரோட மனப்பக்குவம் எப்படி இருந்தது? அவங்களோட வட்டாரங்கள் எல்லாம் அது எப்படி பார்த்தாங்க? ஏன்னா அவங்க இந்த பகுதியிலே இருக்கிறவங்க இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பை பற்றி நான் சொன்னது மற்றதெல்லாம் கூட ஒரு பெருசாக எடுத்துக்கல. இதில் வரக்கூடிய அந்த கேரக்டர் துரைப்பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை குளத்தூரில் இருந்தப்போ நானும் பார்த்துருக்கேன். நம்ம தெரிஞ்ச பையன் ஒரு பையன் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நெருக்கல் கொடுத்துட்டு இருந்தான். நான் ஒரு நாள் நேரில் போய் சொல்லிவிட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவன் இல்லை அப்படிங்கிறத நான் தகவல் சொல்லிட்டு வரலான்ட்டு நான் 11 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர்றேன்னா என்னை 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. போனால் பின்னால் வரணும் அப்படின்ட்டு அவனை முன்னால் அனுப்பிவிட்டேன். நான் 11 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அவன் வெளியில் நின்னான். என்னடா என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தானா, இனிமேல் நான் மாதிரி செய்யக்கூடாது, நீ போன்னு என்னை அனுப்பிவிட்டாரு அப்படின்னா. எனக்கு அவனை பற்றி நேரில் பார்த்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நான் போயிட்டேன். இந்த மாதிரி நேர்மையாக ஒழுக்கமாக தன்னுடைய கடமையிலிருந்து எந்த இடத்திலும் மாறாமல் செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி போலீஸில் இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத அப்படியே போடுங்க. இதை படித்த பிறகாவது ஒரு 10 போலீஸ்காரன் இப்படி வரணும்னு வந்தான்னா அதுதான் உங்களுக்கான வெற்றி. நீங்கள் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கண்ணா, இதில் எந்த திருத்தம் பண்ணாதீங்கண்ணா. அதுதான் மணியன் எனக்கு சொன்னார். இப்போ நீங்கள் காவலர் துரைப்பாண்டியன் அவர்களை பற்றி நிறைய பேசுகிறப்போ அவர் சிங்கம்புணரியில் அவர் சொந்த ஊர், அந்த ஊர் மக்களோட சுபாவங்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அந்த நம்பிக்கை தன்மை எந்த அளவுக்கு, இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கெல்லாம் இப்போது ஒரு உங்களோட தியரி என்னென்னா வீரப்பன் எப்படி இறந்தார், அவரோட வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அந்த பகுதியை நோக்கி தான் இருக்குது. இப்போ துரைப்பாண்டியன் இப்படிப்பட்டவர் அப்படின்றப்போ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட சொந்த மண்ணாக இருக்கட்டும், அவரோட தொழில் குருவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலிங்களுக்குள்ள போகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு அந்த மாதிரியான ஆர்வம் எப்படி வருது? ஏன்னா இந்த மனிதரை பற்றி இப்போ துரைப்பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குளத்தூர் பகுதியில் சர்வீஸ் பண்ணாருங்கிறது இங்கே இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது தெரியுது. சேலத்தில் சர்வீஸ் பண்ணாருங்கிறது அங்கே இருக்கும்போது விசாரிக்கும் போது தெரியுது. அதுக்கு அடுத்த கட்டமாக விசாரிக்கணும்னா அவரோட ட்ரைனிங்கில் இருந்த ஆளுங்க, அவங்ககிட்ட விசாரிக்கிறேன். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக விசாரிக்கணும் அவருடைய ஊர், அங்கே போய் அந்த மண், அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் பற்றி விசாரிக்கும் போது தான் இது திட்டமிட்டு நடிச்சிருக்காரா, வீரப்பனை வீழ்த்தணுங்கிறதுக்காக மட்டும் ஒரு செட்டப்போடு வந்து இந்த மாதிரி ட்ராமா போட்டிருக்காரா, இல்லை இயல்பான குணமே இவருக்கு இதுதானா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் உண்டு. ஏன்னா நடிக்கிற ஒருத்தரால் எந்த அளவுக்கு சாத்தியமாக வெற்றி பெற முடியும், இயல்பான குணம் இருக்கிறனால எது வெற்றி பெற முடியுங்கிறத பற்றி ஒரு ஆய்வு பண்ணால் தான் இந்த நூலுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். அப்படிங்கிறனால அதுக்கப்புறமா குளத்தூர்லேருந்து துரைப்பாண்டியன் சேலத்துலேருந்து அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சார், அவர் எங்கள் ட்ரைனிங்கில் எப்படி இருந்தார், படிக்கிற காலத்தில் எப்படி இருந்தார், அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நான் பின்னால் போனேன். எந்த இடத்துலையுமே இந்த ஊரில் கடைசி கட்டத்தில் அவர் நடந்துக்கிட்டாரோ அதுலேருந்து எந்த இடத்துலையுமே மாறாத அந்த இயல்பான குணத்துலேயும் வந்துட்டு இருந்ததுனால என்னால் அதை உறுதியாக சொல்ல முடிஞ்சது. அதுக்காக தான் அந்த ஆய்வுகளுக்கு நான் போனேன், வேற ஒன்றும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு தியரியே நம்ம இப்போ அதை பற்றி கேட்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நேர்மையானவங்களாக இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளாக போகக்கூடியவங்களே நிறையா பேர் அங்கேருந்து இருக்கிறவங்கள தான் நம்ம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வே நிறைய பேருக்கு இல்லை. ஆமாம், இல்லை அதுதான் ஒரு ஊடகம் சார்ந்த நம்மளுடைய பணி என்னன்னா, ஒரு செய்தியை மட்டும் சொல்லாமல் அந்த செய்தியினுடைய பின்புலம், அதனுடைய தொடர்ச்சி, அங்கே இருக்கிற தகவல். நான் இப்போ வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூல் எழுதி வெளியிட்டுறவே பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய வரலாறுகளை பற்றி அதில் இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன செய்திகளை தான் மக்கள் அதிகமாக படிச்சுட்டு கேட்பாங்க. அந்த காடுகளினுடைய அமைப்பு, காடுகளில் இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகள், ஆறுனா என்ன, நதினா என்ன, ஓடைனா என்ன, பள்ளம்னா என்ன, மடுவுனா என்ன, கோம்பினா என்ன, இதை பற்றியெல்லாம் உள்ள சின்ன சின்ன செய்திகள். திம்மம்னா என்ன, இந்த காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற முழுவடை காடுகள்லாம் என்ன, அந்த முழுவடை காட்டு விவசாயம் எப்படி நடக்குது, இந்த மக்களுடைய வாழ்வியல் என்ன, ஆடு மேய்க்கிறவன் எந்த மாதிரியான சூழலில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, எத்தனை நாளைக்கு ஒரு முறை காட்டை விட்டு வெளியே வருவான், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கலவையாக நமக்கு கிடைக்கிற எல்லா செய்திகளையும் வாங்கி அதை வெளியில் கொட்டுறோம். அது படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் தான் துரைப்பாண்டியனை பற்றியும் அவனுடைய குடும்பம், அவருடைய ஊர், அவருடைய அந்த ஆரம்பகால வாழ்வியல், பயிற்சி கல்வியில் இருந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். சொல்லும்போது தானே ஒரு கேரக்டரை நம்ம முழுமையாக உருவகப்படுத்த முடியுது. இது நடிக்கிற ஆள் கிடையாது, யதார்த்தமாக இவருடைய இயல்பான குணம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக இவ்வளோ செய்திகள் நமக்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. அது உறுதிப்படுத்துறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த பயணம் இருக்குல்ல,
நீங்கள் ஆரம்பித்து இதை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி இந்த உண்மை அறியும் குழு சொன்னது வந்து நம்மளால் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் கிளம்ப ஆரம்பித்து இது கன்க்ளூட் பண்ண வரைக்கும் ஒரு பயணம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பொருள் செலவு இருக்கும், பணச்செலவு இருக்கும், நிறைய நேர விரயங்களாக இருக்கும். அந்த மாதிரி நார்மலான வாழ்க்கை முறையில் வந்து நிறைய மாற்றம் நம்ம இழக்க வேண்டியது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட 2004 வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கு அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளாகவே நண்பர் கதிரவன் வீரப்பன் கொல்லப்பட்ட போது எடுத்த போட்டோக்களுடைய சிடி ஒன்று ரைட் பண்ணி கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்க, எதுக்கு உனக்கு பயன்படும், எதிர்காலத்தில் நீ இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா. அந்த கட்டத்தில் என் மேலே 8 வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கிலிருந்து நான் வெளியில் வரதுக்கு 2011 ஆகிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் முடிச்சு 2014 அந்த காலகட்டங்களிலே நான் அதுக்கான தரவுகள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2014 ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னா, அவர் இறப்பின் மூலமா சொல்லப்பட்ட விளக்கங்கள் உங்களுக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லை. அதுதான் 2 தியரியுமே உங்களுக்கு கன்வின்சிங் கன்வின்ஷன்லாம் பொய் ரெண்டுமே அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் இவ்வளவு காலம் தள்ளி வர்றது இந்த கூட தான் சொல்லியிருப்பார், ஏன் வீரப்பன் கொல்லப்பட்ட மறுநாளே நீங்கள் இதை ஆரம்பிச்சிடலாம், 20 வருஷம் கழிச்சு ஏன் வந்து இன்னொரு கேள்வி இருப்பார். அதில் அடிப்படையான ஒரு சிக்கல் என்ன, காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்திருந்தனால என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க. அதுவும் நான் பணியாற்ற பத்திரிக்கை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லாரையும் கண்ணாப்பண்ணு எழுதக்கூடியது. அதனால் என்னையும் அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களோட தனிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் யார், என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்படியெல்லாம் அந்த வேலைகளை செஞ்சுட்டு அந்த இடம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பர்டிகுலராக கேட்கணும்னு நினச்சது. காவல்துறை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ பணியாற்றின அந்த நிறுவனம் வந்து காவல்துறையே நிதமும் வசைப்பாடக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உங்கள் மேலே காவல்துறைக்கு இந்த மாதிரியான தரவுகள் கொடுக்கறதுக்கு நம்பிக்கை கிரியேட் ஆனது. அந்த நம்பிக்கை கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் நான் தள்ளி போயிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் கருப்புசாமி அப்படின்னு ஒரு எஸ்பி, அவர் 2000 எனக்கு தெரியும். 2000 நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். 2018 நான் அந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அது வழக்கமாக பேசும்போது, என்னையா எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கியா, குடும்பத்தை வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, வரேன் நான் என் சத்தியமூலம் பக்கம் தான் நான் கூப்பிட்றேன், மதுரை வந்து நான் கூப்பிட்டு அப்படிம்பாரு. அதோட முடிச்சுவார், அவ்வளோதான் பேச்சு, அதுக்கு மேலே இருக்காது. 2018 நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னேன்னா 1 மணி நேரம் பேசினேன். ஏன் வெளியில் வந்தேன், என்ன பிரச்சனை அப்படிங்கெல்லாம் பேசினேன். அதுக்கான விளக்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகு 1 மணி நேரம் பேசினார். அதுக்கு அடுத்த நீ மதுரை பேசுனார் போல 2 நாள் உட்காந்து பேசினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னை பற்றி அவர் வேறு அதிகாரிகள்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் கர்நாடக காவல்துறையில் டிஜிபி குருபிரசாத்னு ஒருத்தர், அவர் அங்கே வீரப்பனை பற்றிய கர்நாடக காவல்துறையினுடைய தரப்புக்காரமாக நூல் எழுதினார். அப்போ கர்நாடக அதிரடிப்படையில் வேலை செஞ்ச எந்த அதிகாரி கேட்டாலுமே நீங்கள் சிவசுப்ரமணியம் கேட்டிங்கன்னா படங்கள் கிடைக்கும், சிவசுப்ரமணியம் கேட்டிங்கன்னா டீட்டெயில் கிடைக்கும்னு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவரே எங்கள் படமுறை வந்தார். ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி அவர் என்னை பார்த்து என்கிட்ட தான் கேட்டு தெரிவித்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெரும்பாலான அதிகாரிகளை கேட்டு ஏதாவது ஒரு தகவல் வேணா நீங்கள் சிவசுப்ரமணியம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதை பற்றி தரவுகள் எங்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். 2வது போய் கேட்டால் சொல்லுவானுங்கிறது தெரியும். அதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு அல்லது அவங்கள தேவையில்லாமல் வீணடிச்சு நான் ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி காட்டிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காமல் போனால் ஒன்றே செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கிட்ட எல்லாமே அப்ரோச் பண்ணாங்க. அதே மாதிரி நான் சந்திக்க முயற்சி பண்ண பல அதிகாரிகளும் ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் அதுக்கப்புறம் யதார்த்தமாக உண்மையில் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. ஒரு காவல்துறையினாவே மக்களை வதைக்கக்கூடியவங்க அப்படின்ற மனநிலை உங்களுக்கு தோணுச்சாங்க? இல்லை, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அதில் அந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்காங்க. சிலர் வந்து காவல்துறையில் மக்களுக்கு பணி செய்கிறதா என்னுடைய நோக்கம்னு இருக்கிறவங்க இருக்காங்க, சம்பாதிக்கிறதா என்னுடைய நோக்கம்னு இருக்காங்க, அதிகாரத்தை காட்டுறது, அடுத்தவனை அடிமைப்படுத்துறது அதுதான் என்னுடைய நோக்கம்னு இருக்காங்க. இதில் வெவ்வேறு வெரைட்டி இருக்குது. அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம அணுகிற முறை வேறு மாதிரி இருக்கும். இவருடைய நோக்கம் என்னவோ அதுக்கு தக்கபடி நம்ம ஒரு அணுகணும், அவ்வளோதான். அந்த யூனிஃபார்ம் இருக்கிற அவ்வளோ பேரையும் நம்ம மோசமானு சொல்ல முடியாது, அவ்வளோ பேரையும் நேர்மையானு சொல்ல முடியாது. பல்வேறு விதமான கேரக்டர் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. யாரை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நான் அணுகுவேன். இதே விவகாரங்களில் சொல்லக்கூடியது என்ன, இதுவரைக்கும் சந்திச்சு பேசினவங்கள பேசுகிற 5வது நிமிஷத்துலேயே அவங்க பேசுகிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியும். பொய் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தொடர்பு அப்படியே நான் விட்டுருவேன். உண்மைன்னு தெரிஞ்சால் அதை தொடர்ந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பல தொடர்ந்து தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்கேன். அப்போது அந்த வீரப்பன் அவர்களோட கடைசி நாளில் நடந்த அந்த சம்பவம் வந்து ஒரு 10-15 பேருக்கும் குறைவாக மட்டுமே தெரியப்பட்ட அந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஆய்வின் மூலயமா தெரிய வர்றப்போ என்ன மாதிரியான மனநிலை இருந்தது? இதை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும் முதல்ல?
ஊடகங்களுக்கு சொல்லணுமா, இல்லை புக்காக எழுதணுமா, இல்லை உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்ச நபர்கள்கிட்ட இது முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி பதில் போகக்கூடிய அந்த மனநிலை எப்படி இருந்துச்சா? யார்கிட்ட சொன்னீங்க? இதுவே சொல்லப்போனேன்னா, நான் வீரப்பன் வரலாறுகள் தொடர்பான நூல் எழுத அந்த ஆரம்பத்த கட்டத்தில் போனதுலேருந்து ஒவ்வொரு கட்ட தகவல்களையுமே நான் எடுத்துட்டு வந்தோமே எங்கள் வீட்டில் வைக்க மாட்டேன். எனக்கு நண்பர் கதிரவன் ஒருத்தர் சேலத்தில் குமுதம் ரிப்போர்ட்டில் இருந்தார். முன்னே ஜூனியரோட இருந்தார். அப்புறம் இல்லை குமுதத்தில் இருந்தார். நேராக அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன். நான் 25 வருஷம் 26 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தது கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் திறந்து பார்க்க மாட்டார். வாங்கி அப்படியே வச்சுட்டார். அது வீரப்பன் தொடர்பான டாக்குமெண்ட், ஆடியோ ரெக்கார்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவர் வாங்கி தனியாக என்னுடைய ஃபோல்டரில் போட்டு வச்சுருவார். அதை திருப்பியே பார்க்க மாட்டார். அந்த மாதிரியான அந்த நபர். அவர்கிட்ட தான் நான் முதல்ல போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். இது சரியாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும், இது வேற ஒரு கோணம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறத பற்றி அவரோட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அடுத்து சண்முக பிரியன் ஒரு நண்பர் இருக்கார். அவர் இதழியல் துறை சார்ந்தவர் அல்ல, ஆனாலும் இந்த துறையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். என்னுடைய சின்ன சின்ன சந்தேகங்கள், இது இப்படி போனால் சரியாக இருக்குது, இப்படி போனால் சரியாக இருக்குது, இவங்கள பாருங்கள், இவங்கள பார்த்தா அவருக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் கொடுக்குறதுல எனக்கு 2 பேர். ஒன்று கதிரவன் ரிப்போர்ட்டர், இன்னொன்று சண்முக பிரியன். இந்த 2 பேரும் பெரும்பாலும் இந்த நிறுவல் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெருக்கடிகள் என்ன வந்தது? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்பாக நீங்கள் பணி செய்த நிறுவனங்கள் இதன் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய இந்த வீரப்பன் சம்மந்தப்பட்ட அந்த தரவுகள் அதன் மூலிமா கிடைக்கப்பட்ட அந்த டேட்டாஸ் மூலிமா மட்டுமே ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்கள் ஒரு சைடு இதை வெளியே ரொம்ப வாஸ்ட்டாக இதை பற்றின ஒரு டேட்டாஸை ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறப்போ அவங்க சைட்லேருந்து ஏதாவது நெருக்கடிகள் வந்தது? இல்லை, எனக்கு நான் முதல்ல எதிர்பார்த்தது 3 இடங்கள் இருக்கு. நான் எதிர்பார்த்தேன். ஒன்று, அவர் நெருக்கடி கொடுப்பாருன்னு தெரியும். என்னுடைய முன்னாள் ஆசிரியர் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாரு. ஏன்னா நான் எடுத்து கொடுத்துட்ற ஃபோட்டோவும் நான் எடுத்து கொடுத்துருக்க வீடியோவும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சோறு போடக்கூடிய ஒரு சொத்து. அதை அவர் முழுக்க தானே அனுபவிக்கணும்னு நினைப்பார். அதனால் அதுக்கு நெருக்கடி கொடுப்பார். இன்னொன்று, காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஏடிஜிபி விஜயகுமார் மூலமாக, ஏன்னா அப்போ அவர் டெல்லியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். ஏதாவது சிக்கல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். காஷ்மீரில் கூட இருந்தார். 3ஆவதாக வீரப்பன் மனை முத்துலட்சுமி மூலமாக ஒன்று இதுக்கு வரும். ஏன்னா அவங்க யார் இதை பற்றி எழுதினாலும் ஒன்று பணம் கொடுங்க கேட்பாங்க. அவங்க மூலமாக ஒன்று வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி முதல் நெருக்கடி முத்துலட்சுமி மூலமாக தான் வந்தது. என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் எதுவும் எழுதக்கூடாது, நாங்கள் இன்றைக்கி அரசியலில் சமூகத்தில் வெவ்வேறு சூழல் இருக்குது, என்னுடைய மகன் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் எழுதுறது என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் எழுதுறது எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு தெரியாமல் எழுதக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கு நான் ரொம்ப எளிமையாக பேசி விட்டேன். நான் உங்கள் காவலை பற்றியாவது நான் எது எழுதலை. தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு 32 பேர் செத்துருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநில காவல்துறையில் 36 பேர் செத்துருக்காங்க. வனத்துறையில் 10 பேர் செத்துருக்காங்க. டிசிஎஸ் ஸ்ரீனிவாசன் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஹரிகிருஷ்ணா இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆளை கொல்லப்பட்டதுனால அதை பற்றி நான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையோ, உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ, உங்களுக்கு திருமணமானதை பற்றியோ, உங்களுடைய கணவன் தான் வீரப்பனை பற்றியோ நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் ஒரு நாள் 186 வழக்குகள் இருக்குது. அந்த 86 வழக்குகள் குறித்து தான் நான் ஆய்வு பண்ணுறேன். அதுலேயே ஒரு சில வழக்குகள் தான், நான் அதை கடந்து எதுவும் போகல. ஒருவேளை உங்களுடைய கணவருடைய புகழுக்கும் மதிப்புக்கும் உங்களுடைய புகழுக்கும் மதிப்பும் களங்கம் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு ஒரு பதில் மட்டும் எடுத்துகிட்டு நான் அதை கடந்துட்டேன். அடுத்தபடியாக காவல்துறை இயக்குநர்கிட்ட ஏதாவது பிரச்சனை வரணும் பார்த்தேன். அவர் அழகாக கலந்து போயிட்டார். ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரேடர் அப்படின்ற வார்த்தை இந்த சேசிங் பிஹைண்ட் அந்த வீரப்பன் அந்த நூல் அவர் எழுதலை அப்படின்னா இந்த ஹிண்டே உங்களுக்கு கிடந்துருச்சு இல்லை? துரைப்பாண்டியன் பின்னால் நம்ம பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இவர் தேவையில்லாமல் ஒரு புத்தகம் எடுத்து போய் அந்த புத்தகத்தில் கொம்பு தூக்கிங்கிற ஒரு பேர் அதுக்கு பிறகு தான் சிவசுப்ரமணியம் இதை பிடிச்சி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் புத்தகம் எழுதாமல் இருந்தால் என்னுடைய சோர்ஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. அதுதான் விஜயகுமார் எழுதின அந்த நூல் தான் எனக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிது. அதுலேருந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இல்லைன்னா இது ரொம்ப சிரமம் தான். இந்த அளவுக்கு இது வந்திருக்குமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ அடுத்ததாக இவர் உங்கள் நிறுவனம் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த இல்லை, அடுத்ததான் இவங்க 2 பேருடைய பிரச்சனை இல்லைனால 3ஆவதாக என்னுடைய நிறுவனம் சார்ந்தது. அவருக்கு என்னன்னா, கல்யாணம் வீடுனா மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடுனா பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து என் மேலே இது வரைக்கும் ஒரு 4 வழக்குன்னு போட்டிருக்காரு. நான் ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருந்தேன். அந்த நூலுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருக்கிறதா கொண்டு போய் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடை வாங்கினார். அது ஒரு 7-8 மாதம் நடந்ததுக்கு பிறகு அந்த இடைக்கால தடையை உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போயிருக்காரு. அதுவும் அங்கே தள்ளுபடி ஆகிடுது. அது எது சம்மந்தமான? வீரப்பன் தொடர்பான அந்த நூல் தான் இது. அது அடிப்படையில் குறைந்தபட்ச அறிவோடு இல்லாமல் ஒரு செய்திக்கு காப்புரிமை கேட்குறாரு.
வீரமான குடோனியில் இருக்க செய்தியை எப்படி நம்ம இருக்கணும் காப்பிரைட்டாக கிளைம் முடியும்? நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ வேணால் காப்பிரைட் கேட்கலாம், செய்திகளை காப்பிரைட் கேட்க முடியாது. எல்லா இடங்களையும் வந்ததுதான் நீதிமன்றத்தில் ஆவணமாக இருக்கிறது. அவர் இவங்ககிட்டையும் பேசியிருப்பார், இன்னொருத்தர்கிட்டையும் பேசியிருப்பார், பல பேர்கிட்ட பேசியிருப்பார். அவங்கவுங்க கேட்டதை அவங்கவுங்களுடைய விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காப்பிரைட் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் காப்பி வந்தால் அதை மட்டும் கிளைம் பண்ணுங்கன்ட்டு அந்த பெட்டிஷன்லாம் இப்போ அதுவுமே நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் காப்பிரைட் இருக்கு. காப்பிரைட்லாம் குறிப்பிட்ட படங்களை காப்பிரைட்டை நம்ம கோர முடியாது. ஏன்னா அரசு சார்பாக நம்ம தூதுவராக போயிருக்கோம். அதனால ஃபோட்டோக்களுக்கு மட்டும் நீங்கள் காப்பிரைட் கேளுங்க, கண்டென்ட்டுக்கெல்லாம் காப்பிரைட் வராது அப்படிங்கிறத உயர்நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு மட்டும் காப்பிரைட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்ல போனோம்னா, ஆனால் அதுக்கு பிறகு இல்லை, அவர் கேட்கக்கூடிய ஒரு தார்மீகமானு நான் கேட்குறேன். உரிமை அவருக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை அது இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பல்வேறு இடர்களை தாண்டி உள்ளே போய் வீரப்பன் அவர்களை சந்தித்து அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோ மேபி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேணால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு நக்கீரன் சார்ந்த ஒரு நிறுவனமாக உள்ளே போயிருந்துருக்கலாம், எனக்கு அது தெரியல. அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் அந்த ஃபோட்டோ எடுக்க போன ஆரம்ப காலகட்டம் போது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலிமா நீங்கள் குளத்தூர் மணி அவர்களை அணுகி தானே நீங்கள் உள்ளே போகிறீங்க? ஆமாம்மா, முதல் சந்திப்புங்கிறதெல்லாம் வந்து நான் அந்த நிறுவனத்தில் பணியிலும் இல்லை. அந்த நிறுவனம் சார்பாக அதனுடைய இணையாசிரியர் அந்த காமராஜ் என்னை வேலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கார், செய்தி அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னே நான் அந்த செய்தியெல்லாம் எதுவும் அனுப்பலை. முதல் செய்தியை நான் கொண்டு போனதே வீரப்பனுடைய செய்தி தான். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு தான் நான் அந்த நிறுவனத்தோடு நெருங்கிய தொடர்புக்கு போகிறேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த நிறுவனத்திலிருந்து இந்த இபிஎஃப் பிடிச்சது, எனக்கான பத்திரிக்கையாளருக்கான அங்கீகாரம்லாம் கொடுத்தது 2000 பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறதுக்கான அந்த அங்கீகாரம் இதெல்லாமே கொடுத்தது 1997க்கு பிறகு தான். அது வரைக்கும் நான் வந்து பத்திரிக்கையில் வந்து ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக தான் இருக்கேன். ஏன்னா பத்திரிக்கை பொறுத்த வரைக்கும் 2-3 வகையாக இருப்பாங்க. செய்தி முகவர்னு இருப்பாங்க, தற்காலிக பத்திரிக்கையாளராக, அதாவது டெம்பரரி ரிப்போர்ட்டராக ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டராக இருக்குவாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 97 தான் நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் ஆகிறேன். இன்னும் சொல்ல போனால் 2018 நான் வேலையை விட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய இபிஎஃப் தொடர்பான கணக்கில் சில முறைகேடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிறுவன சார்பாகவே எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாது. அவ்வளோ தூரம் வீரப்பன் தொடர்ந்து நீங்கள் வந்து உள்ளே போய் அவ்வளோ காசுகளை சதைச்சு வந்து ஒருத்தர் உண்மை பேசினான்னா சாக வரைக்கும் அந்த உண்மை தான் இருக்கு. இவங்க பேசுறது முழுக்கவுமே போய் என்னுடைய ஆசிரியரோ மற்றவங்க அவங்க பேசுறது நிறுவனம் சார்பாக சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கும். அதில் நீங்கள் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாஃப் ரிப்போர்ட்டர் கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது நீதிமன்றத்தில் ஆவணமாக போட்டிருக்கேன். ஆனால் 93 நான் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டராக இருக்கிறதா நீதிமன்றத்தில் வக்காலத்து பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லாமே வழக்கு விவகாரங்கள் இருக்கிறனால அதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது. இந்த அளவு தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக தர்மம் வெல்லும் அப்படிங்கிறது எளிமையான கோட்பாடு. ஆனால் அதுக்காக பொருள் செலவும் நேர செலவும் காலத்தையும் நம்ம வீணாக்கணும். கடைசியாக தர்மம் வெல்லும். அதர்மம் வெல்றதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. இந்த வகையில் இந்த ஃபோட்டோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, வீடியோக்கள் சம்மந்தமான பிரச்சனையும் சரி, எனக்கு மேலே போட்டுருக்கிற வழக்குகளும் சரி, நிச்சயமாக எனக்கு தான் சாதகமாக அமையும். சரிங்க சார், உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு தொடர்ந்து முன்பு சந்தித்த மாதிரியே பல நாட்கள் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் இன்றைக்கி மாவீரர் நாள் நீங்கள் கூட இன்றைக்கி ஆமாம் இது பண்ண போகிறீங்க. இன்றைக்கி இடைப்பட்ட டைமில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் அவங்க கேட்ட சில கேள்விகளும் உங்கள்கிட்ட நான் வந்து நிறையா கேட்டு அதுக்குண்டான விளக்கங்களும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நான் வழக்கமாகவே நவம்பர் 27 எந்த வேலையுமே ஒத்துக்க மாட்டேன். அன்றைக்கி காலையிலேயே குளத்தூர் வந்துடுவேன். அந்த மாவீரர் நிகழ்வுக்காக நான் போயிடுவேன். இந்த சூழல்லையும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொடர்ந்து எங்கே போகிறீங்கன்னு வந்து இன்றைக்கி குளத்தூர்லேயே பிடிச்சிட்டிங்க. உங்களுடைய அந்த நீங்கள் எனக்கு மேலே நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் வந்து தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக தான் நான் வந்து அந்த பத்திரிகை துறை சார்ந்து சில விஷயங்களில் செயல்பட்டுட்டு வர்றேன். நான் பார்த்த ஆட்களையும் சரி, வீரப்பன் சம்மந்தப்பட்ட தியரிகளையும் சரி ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் பார்க்குறப்போ உங்களோட அந்த பத்திரிகை துறையோட அந்த பயணம்ன்றது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு. த பர்ஃபெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைக்கு ரொம்ப நீங்கள் டிசர்விங் பர்சனாலிட்டின்னு நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பயுமே எங்கள் ஆக்டிவிட்டி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு அதை தான் செய்ய முடியும். அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.